ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான பிளட் லார்ட் சீசன் 1. வேம்பயரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரு கேப் போட்டுக்கிட்டு மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு மான்ஸ்டர். ஆமா, நானும் ஒரு வேம்பயர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். பார்த்தா அவன் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மத்தவங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனவன். நம்ம ஹீரோக்கு மனுஷங்க கிரியேட் பண்ண அனிமே, மாங்கா, வீடியோ கேம்ஸ் இதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா நம்ம ஹீரோ இப்ப எங்க இருக்கான்னு தானே பாக்குறீங்க. இதுதான் டீமன் வேர்ல்ட். நம்ம ஹீரோவோட முன்னோர்கள் எல்லாருமே ரத்தத்தை தான் மனுஷங்க கிட்ட இருந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷங்க உலகத்துல இருக்கிற சூரியன் அவங்களை ரொம்ப வீக் ஆக்கும். அது போக வேற ஒரு இடத்துக்கு இவங்க போனோம் அப்படின்னா கூட அதுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. சோ அதனாலதான் அந்த உலகத்துல இல்லாம அதுக்கு கீழே இருக்கிற டீமன் வேர்ல்டுல இப்ப அவங்க எல்லாரும் இருக்காங்க. பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒருத்தன் கால் பண்றா. ஹே டெக், நீயா வீடியோ கேம் வாங்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, சாரி பாஸ், என்னால அதை வாங்க முடியல. ஆனா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு பொண்ணு இருக்கிறா, அதுவும் அந்த பொண்ணு ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கன்ஃபார்மா அது ஹியூமன் வேர்ல்டுல இருந்து தான் வந்திருக்கு. அவங்க வேர்ல்டோட எல்லையை மீறி அவ நம்ம வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கா. அவளை மத்தவங்களை மாரி கொன்றலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்னது ஒரு ஹியூமனா, அதுவோ பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவும் மெய் மறந்து போய் நின்னுட்டு இருக்கான். உன்னோட டெரிட்டரி பாஸ் ஆர்டர் கொடுக்குறேன், உடனே அவளை இங்க கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி இந்த டீமன் வேர்ல்ட தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ஒரு லீடர் தான். அவனோட இடத்துக்குள்ள அந்த பொண்ணு அத்துமீறி நடந்ததுனால நம்ம ஹீரோ தான் பாஸ்ங்கிறதுனால அவன் கிட்ட கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல சென்ட் அடிச்சுக்கிட்டு தான் ரூம் கிளீன் பண்ணி வச்சிருக்கான். அவ வந்த உடனே பாட்டை போட்டு விடுவா. நான் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை சுத்தி நிக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை சாப்பிடணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காஸ்டியூம் எனக்கு நல்லா இருக்குமா, இல்ல இதுல அவ என்ன காமெடியா இருக்கேன்னு நினைச்சிருவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்டா நின்னுட்டு இருக்கான். டெக்குங்கிறவன் அவளை கூட்டிட்டு வரவோ வராதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள கூட்டிட்டு வரவும் அவ கண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்குது. டெக்க வெளியே தள்ளிட்டு, இந்த பொண்ணு இவளோட கண்கள் இதை பார்க்கும்போது ஹார்ட் பீட்லாம் ரொம்ப வேகமா துடிக்குது. ஒருவேளை இவ ஏதாச்சும் மேஜிக் வச்சிருக்காளா, எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு பேர் தான் கியூட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். பாஸ் அந்த பொண்ணை மொத்தமா தின்றுப்பாரா, இல்ல நமக்கு ஏதாச்சும் மிச்ச மீதி வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி கீழ இருந்து அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல டீமன் பிளான்ஸ் வந்து ஒருத்தர் வித்துட்டு இருக்கமோ, ஹே இந்த மாதிரி நீ செடியை வைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்தோட பாஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நீ வாங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி டெக் போய் கேக்குறான். ஓ அப்படியா, பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா, அப்போ உங்க பாஸ் வர சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லவோ, பாஸ் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அவரால் இப்ப வர முடியாது அப்படின்னு டெக் சொல்லவும், ஓ அவன் பிஸியா இருந்தா என்ன, நான் அவனை இங்க ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ராட்சச செடியா மாத்துறான். என்னது அந்த அனிமே எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனிமையை பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்குள்ள இவனுக்கு போன் வருது. எனது பிளான்ஸ் வச்சுட்டு ஒரு தனிக்கானா, இல்ல என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸி. எனது யாமடா இறந்து போயிட்டானா, யார் யாமடா, ஹலோ கேட்கல, சிக்னல் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுதான். ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், இதெல்லாம் இங்க நார்மலா நடக்கிறது தான், இந்த டெரிட்டோரிக்கு நான் தான் பாஸ், என்ன எப்பவோ கொல்றதுக்கு யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க, என்ன அவங்க கொண்டுட்டாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு பாஸா மாறிடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் பொறுப்பே இல்லாம இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்கா. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னே தெரியல, இது எல்லாமே எனக்கு நம்பவே முடியல, ஒரு கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஆமா உன்னை பார்த்தது எனக்கு கூட கனவு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட கண்ணை பார்க்கவும், நம்ம ஹீரோக்கு அப்படியே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. அவளோட கண்ணு அதை பார்க்கும்போது எனக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி பொங்கிட்டு வருது. எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னோட வேலையை உன்னை ப்ரொடெக்ட் பண்றது தான், என்ன ஆனாலும் சரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இந்த டெரிட்டரியில நீ சேஃபா இருப்ப, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜன்னலை ஓபன் பண்ணி டைரக்டா அங்க இருந்து குதிக்கிறான். நம்ம ஹீரோ குதிச்சுட்டு இருக்கும்போது மேல ஒரு செடி ஏறிட்டு இருக்கு, அதை நம்ம ஹீரோ கவனிக்கல. நான் ஏன் அவளோட ரத்தத்தை குடிக்கல, அவகிட்ட ஏதோ சம்திங் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கப்புறம் இந்த டெரிட்டரிக்கு நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை, அவன் அந்த வேரெல்லாம் வச்சு சவுக்கு மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டெக்கு சொல்றான். அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டா போயிட்டு அது அவ்வளத்தையோ ஜஸ்ட் ஒரே மூவ்ல கொண்டுதான். நான் ஒரு வேம்பயர், ஒரு வேம்பயரோட பவர்னா என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்துகிட்டே அவனோட ஹார்ட்டை அசால்ட்டா பிடிச்சு நசுக்கி ஈஸியா அவனை கொண்டுதான். பாஸ், அந்த மனுஷ பொண்ணை நீங்க சாப்பிட்டதுல தான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த டெக் கேட்கவும், இல்ல நான் இன்னும் அவளை தொடவே இல்ல, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கேன், அவ என்னோட ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். அந்த பொண்ணு இன்னும் என்னோட ரூம்ல தான் இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்ணா அந்த செடிக்குள்ள இருந்து எலும்பு துண்டா துப்புது. என்னோட செல்லுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த செடியை போட்டு தோன்றான். அவளோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு, இறந்து போயிட்டால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணா. அங்க அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்துட்டு இருக்கா. அப்படின்னா இந்த எலும்பு கூட வேற யாருக்குள்ள ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரெஸ் தரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், நம்ம ஹீரோவா பக்கத்துல போயிட்டு, ஹே ஒரு நிமிஷம் இரு, எனக்கு உன் கண்ணை பார்க்கும்போது எதுவுமே தோண மாட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாஸ், எனக்கு புரிஞ்சு போச்சு, மனுஷங்க யாராச்சும் டீமன் வேர்ல்ட்ல இறந்து போனா கோஸ்டா மாறி இருப்பாங்க, அவ தலையில கூட பாருங்க அந்த ஒரு துண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா அவ இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அந்த எலும்பு கூட பார்த்து, என்னானாலும் சரி நான் உன்னை உயிரோடு திரும்ப ரெசரெக்ட் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் ஓத் போட்டுக்கிறான். எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் தரீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் தூக்கி கொடுத்துருக்கான். அவளோட எலும்பு கூட தொடர்த்து வைக்க அந்த இடத்துல வைக்காதீங்க, அது சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல வைக்க சொல்றா. அது போக இந்த ட்ரெஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, வேற ட்ரெஸ் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்கப்போ, உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் காயப்பட்டிருக்கல, அது காஞ்ச உடனே எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா பதில் சொல்றான். முதல்ல என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா, இப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மாங்கா புக்கை எடுக்க போனா, அதை எடுக்காத, இதை தொடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான்.
என்ன ரெசரக்ஷன் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வெட்டியா உட்காந்து காமிக் புக் படிச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், இல்ல இந்த காமிக்ல தான் இறந்தவங்களை எப்படி திரும்ப உயிரோட கொண்டு வருதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லவோ, இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஐடியா வருது. பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லவோ, அப்படின்னா உனக்கு அந்த ரெசரக்ஷன் ஸ்பெல் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்ல, என்னோட பேரு நஃபூமி, நான் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம்னா அப்படின்னு சொல்லி அவ ஒரு இடத்த போய் காட்டவோ, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது ஹை லெவல் ஸ்பேஷியல் மேஜிக் இருக்கிற பிளாக் கர்டைன், இது வேற ஒரு உலகத்தையே கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லவோ, நீங்க வரலன்னா விடுங்க நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, ஹே உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, இந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணி யார் இதை இங்க வர வச்சாங்களோ அவங்க இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இது தானாவே மறைஞ்சு போயிடும், ஆனா இது இன்னும் மறையாம இருக்கு, சோ நானும் உன் கூட வரேன், அங்க வீடியோ கேம் காமிக் புக் எல்லாம் இருக்கு, என்னால மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக ஃபர்ஸ்ட் இது சேஃப்டியான்னு தெரிஞ்சுக்கணும், ஆமா நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கும். நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லவோ, அதையே ரெண்டு மட்டும் சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம அங்க போயிட்டு சேஃபா இருப்போமாங்கிறத ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுல ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். இந்த குட்டியோண்டு ட்ரெஸ் போட்டா என்ன ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப்க்கு கூட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹியூமன் வேர்ல்டுக்கு இதே ட்ரெஸ்ஸோட போலான் ரெடியான அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன் அப்படி போக கூடாதான்னு கேட்கவோ, ஃபர்ஸ்ட் நீ ஒரு மனுஷியா உள்ள வந்தா, ஆனா இப்போ நீ ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா கோஸ்ட்னா ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காமெடி பண்றா. இந்தாங்க மேடம் உங்க ஜூஸ் அப்படின்னு சொல்லவோ, ஹே இந்த பூனைக்குட்டி பேசுது, அது போக இது பாட்டில ஜூஸ் எல்லாம் ஊத்துது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. நான் இங்க ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிதானே சாட்டி, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு போறது சேஃப் தானா பார்த்து சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களோட தேடையை இப்ப யூஸ் பண்ணவும் அந்த இடமே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஜொலிக்கிறத பார்க்கும்போது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆமா ஏன்னா இது மேஜிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பொண்ணு ஒரு ஹியூமனா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கா, இப்ப இவ கோஸ்டா மாறிட்டா, திரும்ப ஹியூமன் வேர்ல்டுக்கு நீங்க போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இவ யூனிஃபார்ம் காய வச்சிருக்கீங்க, அண்டர் வேற இல்லாம இவ ட்ரெஸ் போட்டுருக்கான்னு சொல்லவோ, ஏய் இதெல்லாம் பத்தி சொல்லாத, ஹியூமன் வேர்ல்டுக்கு போலாமா இல்லையா அதை பத்தி மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இவளால அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. எந்த பிரச்சனையும் இல்ல, நானும் அவ கூட தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ அது ஷாக் ஆகுது. அந்த பிளாக் கர்டன் கிட்ட ஒரு பொண்ணு நின்னு பாத்துட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா, நீ ஒரு டெரிட்டரியோட பாஸ், நீ மட்டும் போயிட்டேன்னா இங்க எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்கோம். டெக் அந்த இடத்துக்கு வரான். சார் என்னோட பேரு யோசிடா, நான் ஒரு மிமிக், உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்கவும், ஹே டெக் அதை விட்டு தள்ளு, ஸ்டெஸ் இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு போக போறானா அதை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா, இவன் மட்டும் போயிட்டான்னா எல்லா பாஸுமே நம்ம இடத்துல தான் யார் பாஸ் ஆகுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லி அது பயப்படவும், நான் இதெல்லாம் பத்தி முன்னாடியே யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சியா, அதனாலதான் நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ அப்படியா என்ன அது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதானே சுபாய் அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் யோசிடா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே யோசிடா, இதுக்கப்புறம் நீதான் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ சொன்ன உடனே இப்ப அந்த யோசிடா வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரியே மாறுறா. எப்படி அதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓ அப்படின்னா நீ ஒரு ஷேப் ஷிஃப்டரா, இது கரெக்டா இருக்கும், பாஸ் இல்லாத நேரத்துல நீ இந்த இடத்துல பாஸ் மாதிரி நடி அப்படின்னு சொல்லி அந்த டெக் சொல்றான். நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போறதுக்காகவோ யோசிடா புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறதுக்காகவோ சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு குடிச்சிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இவனை பார்த்தா பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்கான், இவன் கண்டிப்பா என்ன ரெசரக்ட் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஸ்ட்ரெஸ் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, உன்னை ரெசரக்ஷன் பண்றதுக்காக அவனோட பாஸ் பதவியவே ரிசைன் பண்றதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான், உன்னை ரெசரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொன்னபோது அவன் கண்ணுல ஒரு ஃபயர் தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததே இல்ல, அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதை செய்யறதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த டெக் சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோ மேல அவளுக்கு ஒரு கிரஷ் வருது. ஹே நீ என்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து திட்டுறான். என்னது இது ஆவிங்க சாப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஆனாலும் நல்லா தான்ப்பா இருக்கு, என்னோட லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல, அது போக என்னோட யூனிஃபார்ம் காஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஏ இது இன்னும் மறைஞ்சு போகாம இந்த இடத்துல தான் இருக்கு, என்னால நம்பவே முடியல, ஹியூமன் வேர்ல்டையோ டீமன் வேர்ல்டையோ கனெக்ட் பண்ற ஒரு பிளாக் கர்டன் இந்த இடத்துல இருக்கு, என்னோட பல நாள் ஆசை நிறைவேற போகுது, நான் ஆசைப்பட்டபடியே ஹியூமன் வேர்ல்டுக்கு போய் மாங்க வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆனா என்ன ரெசரக்ஷன் பண்றேன்னு தானே சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல இது என்னோட ரூம் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ரூமை பார்த்துட்டு, நீ ஜெயில எதுவும் இருக்கியா, இந்த இடத்துல ஏன் எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு போயிருவேன், வீட்டுல வந்து படிப்பேன், நான் படிக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்பவும் நீட்டா இருக்கணும், நீட்டான ஒரு விஷயம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு, ஆமா நம்ம எதுக்கு என்னோட லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன ரெசரக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. நான் உன்னோட ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவோ, என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு கத்துறா. இந்த அனிமையில எல்லாம் காட்டுவாங்களே நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே போகும்போது அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து, ஃபுயோமி என்ன இது ஸ்கூலுக்கு போகாம இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க, நேத்து நீ ஸ்கூலுக்கு போகலன்னு வேற நான் கேள்விப்பட்டேன், ஒரு பையனை வேற கூட்டி வச்சு நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டவும், நம்ம ஹீரோ அவன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்ச உடனே, ஹே ஸ்டேஸ் எப்படி இருக்க, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போயிருந்தாரு. ஹீரோயினுக்கு என்ன நடக்குன்னு எதுவுமே புரியல. என்னோட சலைவா ஒரு பர்சன் மேல பட்டா அவங்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க, நான் என்னோட சலைவாவை தண்ணியில கலந்து ஸ்ப்ரே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல அடிக்கிறான். ஸ்டேஸ் போதும் நிறுத்து அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, கவலைப்படாத டீமன் செய்து அஃபெக்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூரியனை பார்த்து நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். அவன் டீமன் சொன்னதை நினைச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கா. உனக்கு சூரியனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலுமே நம்ம டீமன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம நம்ம பாத்துக்கிடணும், நம்ம டீமன்ஸ் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான், ஏன்னா ஹை லெவல் டீமனாலேயே மனுஷங்களோட இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் தோக்கடிக்க முடியாது, சோ நம்ம டீமன்ஸ் தெரிஞ்சா பிரச்சனை தான், சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்படி வித்தியாசமா நடந்துக்கிட்டாலே எல்லாருக்கும் அவன் மேல சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவோ, அதுக்கு தான்
தான் இந்த ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா அந்த ஸ்ப்ரேவை அடிச்சிட்டு இருக்கான். இது என்னோட டெரிட்டரி, இதை யாராச்சும் கைப்பற்றணும்னு நினைச்சீங்க அவங்கள நான் கொண்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த யாமடா பேசிட்டு இருக்கான். ஸ்ட்ரெஸ் எப்படி பேச மாட்டான், கொஞ்சம் முட்டாள்தனமா பேசு அப்படின்னு சொல்லி டெக்கும் அந்த பூனையும் யாமடாவை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமா இருக்கிறா. இந்த ஸ்கூல் ஃபுல்லா நான் போய் ஸ்ப்ரே அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டான். நம்ம ஹீரோயின் வித்தியாசமா இருக்கா, நேற்று கிளாஸ்க்கு வரல அப்படிங்கறத யாருமே நோட்டீஸ் பண்ணல. ஈவன் அவ ஸ்கூலுக்கு புக் எதுவும் கொண்டு வரல, அதை கூட யாருமே கண்டுக்கிடல. காமிக் புக் கொண்டு வந்ததுக்காக சார் 2 பசங்களை திட்டிட்டு இருந்தா. அவர் முஞ்சில ஸ்ப்ரே எடுத்து நம்ம ஹீரோ அந்த காமிக்க வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஃபுயுமி நேத்து ஏன் கிளாஸ்க்கு வரல, உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்கவும், நேத்து தான் அவ ஸ்கூலுக்கு வந்தால அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றா. இல்ல அவ சொல்றதுதான் கரெக்ட், நேத்து நான் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, இல்ல நீ ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி, ஓ ஆமா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததா பேசிட்டு இருக்காங்க. நான் இல்லாத இடத்துல இன்னொரு பொண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அது நான் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம ஹீரோவோட மேஜிக் பவர்னால நம்ம ஹீரோயின் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க யாருமே கண்டுக்கிடுறது இல்ல. அப்படின்னா நான் இல்லைனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. நீ இப்படி ஃபேக்கான மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணாத, நான் உங்ககிட்ட உண்மையை வச்சு சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படவும், என்னன்னு சொல்ல போற, நான் இப்ப இறந்து போயிட்டா ஒரு கோஸ்டா இருக்கேன், எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா நான் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லைன்னா அதுக்கு நான் இல்லாமே மறைஞ்சு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. அப்படின்னா நீ இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகணும்னு ஆசைப்படுற அப்படிதானே, அப்படின்னா நான் எதுவோ பண்ண வேணாம், ஏன்னா நீ ஆல்ரெடி மறைஞ்சிட்டு தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினோட பாதி காலு கை எல்லாமே மறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்க நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க. நீ கோஸ்ட் அப்படிங்கிறதுனால உன்னால இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம், அந்த பூனை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. நீ மறைஞ்சு போகணும்னு தானே ஆசைப்பட்ட, மறைஞ்சு போ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவோ, அதெல்லாம் நான் சும்மா டைலாக் விட்டப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை திரும்ப கூப்பிடுறா. அப்படின்னா நீ மறைஞ்சு போக கூடாது, அதுதானே நீ ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. இங்க பாரு, நான் ஒன்னும் மோசமானவம்லாம் கிடையாது, நான் அந்த ஃபேக்கான மெமரிஸ் எதுக்காக கிரியேட் பண்றோம்னா, நீ திரும்ப உயிரோட வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே நீ இறந்து போனதை பத்தி தெரியக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். லோ லெவல் டீமன்ஸால ரொம்ப நேரத்துக்கு இந்த ஹியூமன் வேர்ல்டுல இருக்க முடியாது, நீ மறையாம இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ரத்தத்தை குடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவோட பிளட் இப்ப குடிக்கிறா. உனக்கு தேவைப்படுறா போல நான் உன்னோட பிளட் பேங்க் ஆயிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவோட பிளட்டை குடிச்சு முடிச்சுட்டு, என்னோட கையில திரும்ப வந்துச்சு, ஆனா எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோயின் தூங்கியிருக்கா. என்னோட பிளட் ரொம்பவும் ஸ்ட்ராங்குங்கிறதுனால அவளுக்கு மயக்கமா வருதுன்னு நினைக்கிறேன், அவளை திரும்ப உயிரோடு கொண்டு வந்து நான் அவ ரத்தம் எல்லாத்தையும் குடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆனா மத்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரல. ஒருவேளை அவளோட பிளட் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன், அவளை சீக்கிரம் திரும்ப உயிரோட கொண்டு வரணும், இல்லைன்னா அவ என்னோட ரத்தம் அவ்வளோத்தையும் குடிச்சிருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னது அதுக்குள்ள டீமன் வேர்ல்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், என்னோட மேஜிக்கை நான் ரீசார்ஜ் பண்ணணும், ஏன்னா பாஸ் லெவல் ஃபைட்லாம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நான் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாங்கால வர மாதிரி நடக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆமா அவங்க அம்மாவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல எங்க அம்மா இறந்து போகலன்னு தான் நினைக்கிறேன், ஆனா எங்க அப்பா என்கிட்ட எதுவுமே அதை பத்தி சொன்னதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள போனா. ஹலோ கைஸ், உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நிக்கிறா. நம்ம ஹீரோவோட மாங்கா கலெக்ஷன் எல்லாத்தையுமே அந்த யாமடா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். யாமடா எப்பவுமே பாஸோட உருவத்திலேயே இரு, ஏன்னா யார் வேணாலும் நம்மள வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக் சொல்றான். இப்படிதான் அப்படி ஹியூமன் வேர்ல்ட்ல சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னோட கை வழியாவே அங்க என்ன நடக்குங்கிறத பாக்குறா. ஆக்சுவலி அவ தான் அந்த பிளாக் கேர்டேனோட ஓனர், எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பிளான் பண்ணி என்னோட டெரிட்டரி ஆட்டையை போடலாம்னு நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது உன்னோட பிளேஸா, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் ஒரு ஹை லெவல் ஸ்பேஷியல் மேஜிக் யூசர், நான் நினைச்சா எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும், எனக்கு பிடிச்சதே ட்ரெஷர் ஹண்டிங் தான், இந்த உலகத்துல ரொம்பவும் ரேரான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், என்னோட கர்டனை என் பெர்மிஷனே இல்லாம எப்படி நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், நீ அதை தெருவீதியில போட்டு போனா யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் வேணும்னே அதை அந்த இடத்துல வைக்கல, நான் அதை யூஸ் பண்ணப்போ தெரியாதனமா அதை எடுக்காம போயிட்டேன்னு சொல்லவோ அதுக்கு பேர் தான் மறதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ அதை யூஸ் பண்ணிருக்க, சோ எனக்கு 3 மில்லியன் கொடு, நீங்க 2 பேரும் யூஸ் பண்ணிருக்கீங்க, சோ எனக்கு 6 மில்லியன் வேணும், நீ மட்டும் காசு தரலைன்னா நீ டெரிட்டரியில இல்லங்கிறத அங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லவோ, நம்ம ஹீரோ அவளை அடிக்கலான்னு போறான். டக்குன்னு ஒரு ஃப்ரேமை போட்டு நம்ம ஹீரோவாவா மறைய வச்சிருந்தா, ஒரு ஃப்ரேம் இருந்தா போதும் என்னால யார வேணா மறைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவா ரொம்பவோ பயப்படுறா. சரி சரி பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட காமெடி பண்றா. என்னோட டெரிட்டரியில நான் இல்லங்கிறத மத்தவங்கிட்ட சொல்லிருப்பேன், அவன் என்ன மிரட்ட பாக்குறா, அதனாலதான் என்ன இன்னும் ஹியூமன் வேர்ல்ட்லயே வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, என்ன உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறா. நம்ம ஹீரோக்கு அதை பத்தி கவலையே இல்ல, அவ ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு வேற இடத்துல இருந்து வாரா. நம்ம ஹீரோக்கு அவனோட டெரிட்டரியை பத்தி கவலையே இல்ல அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வச்சு அவ மிரட்டுறா. ஹீரோயினை வச்சு மிரட்டினோடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஸ்டோர் இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ அனுப்புறா. ஆமா நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், இது ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவ காட்டுறா. அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த கர்டைன் அவளால எடுக்க முடியல, அந்த கதவை திறந்து உள்ள வந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு டீமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் சொல்லவும், ஹியூமன் வேர்ல்டுல இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, இது ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற ஒரு டீமன்ஸ்க்கான துணி கடை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த கடையில உள்ள முக்கியமான பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இந்த மேஜிக் யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள
பொருளால தான் இதை எடுக்க முடியும். என்கிட்ட இருந்து இதை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என்னோட ஸ்பெஷல் மேஜிக்கே ஒருத்தன் என்கிட்ட இருந்து திருடி இருக்கான்னா அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவனா தான் இருப்பான். அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சு அப்படின்னு அவ சொல்லவோ, கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, என்னது கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவோ வைக்கப்பட்டு இருக்கா. இந்த கடையில இருக்கிற ஒரு ட்ரெஷரை இதுதான் ஓகர்ஸா இருந்த என்னோட முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் இது. இது கிளியவோ செய்யாத, அழுக்கோ ஆகாது. நீ இதை தான் வாங்க வந்திருந்தா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும். நீ அதுக்கு தகுதியானவனான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு பஞ்சு விடுறான். நீ இதுக்கு தகுதியானவனான்னு தெரியாம நான் இதை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, நீ அடிச்சது ஏதோ குழந்தைங்க அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ என்ன அடிச்சனா பதிலுக்கு நீயும் அடிவாங்க தயாரா இருக்கணும். அந்த கேவலமான ஒரு பொருளுக்காக என்ன அடிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதை பார்த்தா கேவலம்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கலாம் வந்தா, என்னோட பார்வையிலேயே என்னால உன்னை நிறுத்த முடியும், நீ என்ன அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஒரே அடியா அடிச்சு போட்டுருதான். எனக்கு ரொம்பவும் வலிக்குது, நீங்க தகுதியானவங்க தான், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கடைக்கார சொல்லவோ, எனக்கு இந்த பொருள் தேவையே இல்ல, இன்னொருத்தி தான் கேட்டான்னு சொல்லவோ, எனக்கும் இது தேவையே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. ஃபுயோமி மேல ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்ல அப்படின்னு கேட்கவோ, அவ சேஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. பெல் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரனுக்குமே அந்த ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணு தெரிஞ்சிருக்கு. இவ ரொம்பவும் நல்லவா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ, ஓ அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆக்சுவலி அவ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவ கதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. ஹே நான் அதை ஒன்னு சீக்கிரட்டா தானே வச்சிருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை திட்டுறா. அது போக இவளுக்கு அந்த ஹியூமன் ரெசரக்ஷன் புக்கை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லப்போ, என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ட்ரெஷர் ஹண்டிங் பண்ணப்போ எனக்கு ஒரு தடவை அந்த ஹியூமன் ரெசரக்ஷன் புக் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்போ, அதுல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, அதை நான் படிக்கவே இல்லையா, அதை வேற ஒருத்தட்ட வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், அது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், வெஸ்டர்ன் டெரிட்டோரியோட வுல்ஃப் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. வெஸ்டர்ன் டெரிட்டோரியில இருக்கிற வுல்ஃப் அப்படிங்கிறவனை காட்டுறாங்க. எங்க பாஸ் தான் இந்த டீமன் வேர்ல்டுக்கே பாஸ் ஆக போறவர் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிறவன் ஓவர் பில்டப் கொடுத்து பேசுவோம். எத்தனை தடவை சொல்லியிருக்க இப்படி ஓவர் பில்டப் கொடுத்து பேசாத அப்படின்னு சொல்லி அந்த வுல்ஃப் திட்டுறான். சரிவா நம்ம வெஸ்டர்ன் டெரிட்டோரியில இன்னும் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நான் நினைச்ச லெவலுக்கு இங்க எவனுமே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இன்னும் அவங்க அந்த டீமன் லார்ட் ட்ரெஸ் கடையிலேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. ஹே இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, அந்த ரெசரக்ஷன் புக்கை நான் வுல்ஃப் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, டீமன் வேர்ல்டுல நீ ஏன் டைரக்டா போய் அந்த வுல்ஃப் கிட்ட பேசுன்னு சொல்லவோ, நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலுமே அவன் இப்போ ஒரு டெரிட்டரி பாஸ், அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. சரி உன் டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, எனக்கு காரியம் ஆகணும்னா நான் மத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிடுவேன், ஆனா மத்தவங்களுக்காக என்னோட மேஜிக்கை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லவோ, உன்னை எப்படி யூஸ் பண்ண வைக்கிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பஞ்ச் பண்ண போறான். ஹே ஸ்டெஸ்ல என்னன்னு இப்பதான் செம ஜாலியா இருக்கு, இந்த இடமே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூனை குட்டி பேசிட்டு இருக்கு. ஹே யாமடா நீ அந்த முட்டாள் மாதிரியா மூஞ்ச பெர்ஃபெக்ட்டா வைக்க கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கிண்டல் பண்ணவோ, இது யாமடா இல்ல நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டெஸ் நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி அந்த பூனை ஷாக் ஆகுது. இங்க அந்த ஸ்பெஷல் யூசர் பெல் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பார்த்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கா. பாஸ் அட்டாக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி டெக் கேட்கவும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலி அவனே தான் அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அந்த பொண்ணை அடிக்க போகும்போது அவ ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கையை அவனுக்கே திருப்பி விட்டுறதா. எனக்கு எதுவாகல, சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன்ல பேசுவோம். சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா, நீயும் தான் என் கூட வர, அதுவோ வெஸ்டர்ன் டெரிட்டோரிக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ பாஸா இருக்கிறது ஈஸ்டர்ன் டெரிட்டோரி, வெஸ்டர்ன் டெரிட்டோரியில வேற ஒருத்தன் தான் பாஸா இருப்பான். ஹே வெஸ்டர்ன் டெரிட்டோரிக்கு போறதுக்கு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த துணி கடைக்காரன் கேட்கவும், எனக்கு ஸ்டெஸ் மேலேயும் ஒன்னும் டவுட்டா தான் இருக்கு, என்னதான் ஃபுயோமி சொல்லியிருந்தாலுமே ஸ்டெஸோட மேஜிக் பவர் அவன் மறைச்சு வச்சிருக்கான், ஒருவேளை அவன் கூட ஸ்பெஷல் மேஜிக் திருடி இருக்கலாம், அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லவோ, கண்டுபிடிச்ச என்ன பண்ண போற, கல்யாணம் தானே பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் கிண்டலா பேசுறான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வெஸ்டர்ன் டெரிட்டோரிக்கு போறதுக்காக கேரேஜ வர சொல்லியிருக்கான். ஹே ஸ்டெஸ் உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் வேர்ல்டுக்கு போனா இப்போ வெஸ்டர்ன் டெரிட்டோரிக்கு போகணும்னு சொல்ற, அது போக நான் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ ஓவரா பேசினா அவன் கழுத்து நிறுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். இப்போ அந்த கேரேஜ் அந்த இடத்துக்கு வருது. டீமன் வேர்ல்ட் டிரான்ஸ்போர்ட் இங்க வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பணத்தை கொடுக்குறான். இப்போ ஒல் வெஸ்டர்ன் டெரிட்டோரியில வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இங்க அந்த கோலிங்க செம ஸ்லோவா தான் பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போற இடம் 500 கிலோமீட்டர் இருக்கு, நம்ம நடந்தே போனா ஸ்லோவா தான் போவோம், கேரேஜ் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கவும், அப்படின்னா நான் ஸ்லோவா நடக்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப் பிடிச்சு திட்டவும், இல்ல பாஸ் நீங்க போற வழியில உங்களோட கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாரும் வழியில இருப்பாங்க, அதனால லேட் ஆகும்னு சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. சரி கேரேஜ் கூப்பிடு அப்படின்னு சொல்லி உல்ஃபோ ஓகே சொல்றான். நம்ம ஹீரோவோட கேரேஜ் செம ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அந்த பூனை ரொம்பவும் பயந்துட்டு இருக்கு. உன்னை நாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, உன்னோட தேடையை யூஸ் பண்ணி நம்ம போற வழியில டெரிட்டரி பாஸ் யாரையும் மீட் பண்ணாத வழியில நம்மள கூட்டிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் வயித்துல போட்டுதான் அவ வாமிட் எடுக்கிற மாதிரி இருந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதோட பவரை யூஸ் பண்ணி பார்க்குது. வண்டியை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை கத்துது. நம்ம சொல்லி ஒரு நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள கேரேஜ் வந்துருச்சு, இது உண்மையிலேயே வேற லெவல் ஃபாஸ்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி உல்ஃப் கூட நிக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க நிக்காம வந்துகிட்டே இருக்காங்க. உடனே உல்ஃப் போயிட்டு அந்த வண்டியவே ஒரே அட்டாக்ல 2 துண்டா வெட்டியிருக்கான். நம்ம ஹீரோ உல்ஃப் வச்சிருக்கிற அந்த கம்பி மேலேயே அசால்ட்டா வந்து நிக்கிறான்.
என்ன உல்ஃப் பாய் எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒன்னு நான் இந்த இடத்துல பாப்பேன்னு நினைக்கல ஸ்டெஸ் அப்படின்னு அவன் சொல்றான். உங்க வண்டி உடஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க, எங்களால இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குறானுங்க. அதுங்க ஃபாஸ்டா ஓடுமே தவிர்த்து ஃபாஸ்டா காசை என்ன தெரியாது, ஸ்லோவா எண்ணிட்டு இருக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் மோத தான் போறாங்களான்னு பார்த்தா, ஹே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பிளேஸ்ல ஹீரோ மாதிரி ஷேப்பை மாத்திக்கிட்டு யாமடா அந்த இடத்துல விளையாண்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோட ஒரு பொருளை உடைச்சிருந்தான். அச்சோ பாஸுக்கு தெரிஞ்சா கொண்டுருவாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னது ரெசரக்ஷன் புக்கா? என்ன பார்த்தா என்ன புக்கு படிக்கிற மாதிரியா தெரியுது, எனக்குலாம் நிறைய வேலை இருக்கு, இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில பாதி என்னோடதுதான் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த புக்கு வாங்கிட்டே இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே அப்படின்னா நம்ம மோதி பாத்திரலாம், நீ ஒரு வேலை தோத்தேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோ, அப்ப நான் ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். இதோ இந்த பொண்ணை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபுயோமிய பந்தயமா வைக்கிறான். ஓகே இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போய் பார்க்கவும் வண்டியில ஃபாஸ்டா வந்ததுல ஃபுயோமி போய் வாமிட் எடுக்கிறா. என் மூஞ்சி என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கு அப்படின்னு சொல்லி உல்ஃப் ஆச்சரியப்படுதான். எனக்கு என்னமோ அப்படி தோணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்களோட மேட்சே என்னன்னா பவுலிங் காம்படிஷன் தான். ஏன்னா நம்ம ஹீரோவும் உல்ஃபும் வேற வேற மாதிரியான ஒரு டீமன். நம்ம ஹீரோவோட மேஜிக்கால தூரத்துல இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே உல்ஃப் எடுத்துக்கிட்டோம்னா அவன் மேஜிக் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். உல்ஃபோட பவரை யூஸ் பண்ணி அவனால ஸ்ட்ராங்கா அந்த பாலை தூக்கி போட முடியுமே தவிர்த்து கரெக்டா அடிக்க முடியாது. ஆனா நான் அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெடி ஆயிடுச்சுன்னு உல்ஃப் வந்து கூப்பிட்டா அது பவுலிங் மேட்ச் இல்ல பாக்ஸிங் மேட்ச். இது நியாயமே இல்ல, பவுலிங்கோ பாக்ஸிங்கோ கொஞ்சம் எடுத்து தான் வித்தியாசம் இருக்கு, அவன் எப்படி உன்ன பாக்ஸிங் மேட்ச் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த போனை கத்துது. நான் இதுல கலந்துக்கிட்ட தான் போறேன், எப்படியாச்சும் கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், அதுவோ ஃபுயோமிக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், சோ கண்டிப்பா இதுல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரிங்கல் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கவும் அதை பார்த்துட்டு உல்ஃப் வந்துட்டு இவ ரொம்பவோ கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பொண்ணு ரொம்பவோ இன்னசென்ட்டாவோ கியூட்டாவோ இருக்கா, இவளை எப்படியாச்சும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லவோ ஆமா இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட பொருளை உடைச்சதுனால யாமடா அதை திரும்ப வாங்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பண்ற பாக்ஸிங்லயே பெட் கட்டுறான். இதுல காசு வந்துச்சுன்னா நான் எப்படியாச்சும் பாஸ்க்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஃபைட்டிங் அந்த லெவலுக்கு வராது. நம்ம ஹீரோ உல்ஃபோட முதுகுல போயிட்டு பஞ்ச் பண்றான். உனக்கு ஒழுங்கா பஞ்ச் கூட பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃப் நம்ம ஹீரோவை ஒரே பஞ்ச்ல நாக் அவுட் பண்றான். நான் நினைச்ச லெவலுக்கு இவன் ஸ்ட்ராங் இல்லையா என்னமோ அப்படின்னு சொல்லி பெல் நினைக்கிறா. கரெக்டா 8 என்னவுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சிருதான். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா பண்ணிடலாம், கண்டிப்பா நான் இதுல தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உல்ஃப் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா வேம்பயர் பவர் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்க்கு எவ்வளவுதான் அடிப்பட்டாலும் அவனுக்கு ஹீலிங் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போன சொல்லுது. கத்தியை எடுத்து நான் உனக்கு ஹார்ட்ல குத்துனா கூட அது உனக்கு ஹீலிங் ஆயிருல, ஆனா இதே எப்படி சமாளிக்கிறேன்னு பாப்போம், எவ்வளவு நேரத்துக்கு தான் உனக்கு ஹீலிங் ஆகிக்கிட்டே இருக்கும்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் போட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஹீலிங் ஆகுறத விடவும் அவன் செம ஃபாஸ்டா அடிக்கிறான். கடைசியில ஒரு பெரிய மேஜிக் பவர் கலந்த ஒரு பஞ்சா அவனுக்கு விடலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு மயக்கமா வருது. நான் ஃபர்ஸ்டே சொல்லல நான் ஜெயிச்சிருவேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட முதுகுல ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணும் போதே அவனோட பல்ல தூக்கி இவன் மேல அட்டாச் பண்ணி வச்சுட்டான். சோ இவ்வளவு நேரமும் நம்ம ஹீரோ உல்ஃபோட மேஜிக் பவர் அவ்வளத்தையுமே உறிஞ்சு எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். சோ உல்ஃப் எவ்வளவுதான் அடிச்சிருந்தாலும் நம்ம ஹீரோக்கு எந்த பாதிப்புமே ஏற்பட்டிருக்காது. அது போக உல்ஃபோட மேஜிக் பவர் மொத்தமும் கம்மியா இருக்கும். நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ஒரே பஞ்ச்ல நாக் அவுட் பண்றான். யாருமே இதை எதிர்பார்க்கல. சரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா உல்ஃப் திரும்பவும் எந்திக்கலான்னு போறான். நீ எந்திக்காம கீழேயே படுத்துக்கிட்டது தான் உனக்கு நல்லது, இல்லனா கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவ்வளவு தூரத்துக்கு போராடினதே இல்ல, கண்டிப்பா நீ அந்த புக்குக்காக இது எல்லாத்தையும் பண்ணல, இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி உல்ஃப் வந்துட்டு அவனோட உல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறுறான். ஹே இது எல்லாத்தையுமே நான் ஃபுயோமிக்காக தான் பண்றேன். ஆக்சுவலி அவ ஒரு ஹியூமனா இருந்து இந்த இடத்துல இறந்து போய் இப்ப கோஸ்டா இருக்கா, அவளை எப்படியாச்சும் நான் உயிரோட திரும்ப கொண்டு வருவேன் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ ஒரு சுயநலவாதி, மத்தவங்களுக்காக எப்பவுமே யோசிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவோ வாய மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணை நீ உயிரோட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவனோட ஹார்ட்டை பிடிச்சிட்டு வாய மூடு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு உயிரோட வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப கேட்கவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். ஹே ஸ்டேஸ் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை, அவன் ஹார்ட் அமைக்கி உண்மையிலேயே அவனை கொன்றதா அப்படின்னு அந்த போனை கத்துது. பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து அவனை கண்ணத்துல அரைஞ்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி பெல்லுங்கிற பொண்ணு அந்த இடத்துல வந்து நின்னுட்டு உங்க ரெண்டு பேரோட சண்டைக்குள்ள ரிசல்ட்டை நானே சொல்றேன், இந்த சண்டையில இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே டெலிபோர்ட் பண்ணிருந்தா. மேட்ச் முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து தப்பிச்சிருதா. அப்படின்னா என்னோட பெட்டிங் போதா அப்படின்னு சொல்லி யாமடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹே அந்த பொம்பளை உனக்கு தெரியுமா அப்படின்னு உல்ஃப் கேட்கவும், உன்கிட்ட தான் அந்த ரெசரக்ஷன் புக் இருக்குன்னு சொன்னதே அவாதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவ தான் என்கிட்ட வந்து பவுலிங் மேட்ச் இல்லாம பாக்ஸிங் மேட்ச் வச்சாதான் என்னால ஜெயிக்க முடியும்னு என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு உல்ஃப் சொல்றான். அவ நம்மள வச்சு கேம் விளாண்டுருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். அவ பார்த்தா மத்த எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு நான் சும்மா அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரெசரக்ஷன் புக்கை கொடுக்குறா. அப்படின்னா இவ்வளவு நேரம்
முதல்ல இது உன்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். சரி அதான் ஃப்ரீயா உனக்கு கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். ஏய் நீ இன்னும் எதுக்காக அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்ச ஹீரோயினை திட்டுறான். ஆமா நம்ம ஸ்டேடியம்ல தானே நின்னோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு, இதுல எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உல்ஃபும் சொல்றாங்க. இத கூட உங்களுக்கு படிக்க தெரியலையா முட்டாள்களா அப்படின்னு சொல்லி பெல் சொல்லவும் நீ படுத்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவ சாம்பார் வைக்கிறதுக்கான ரெசிபி மாதிரி படிச்சிட்டு இருக்கா. இத கூட உனக்கு படிக்க தெரியலையா முட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை திரும்ப கிண்டல் பண்றா. அப்ப அந்த போனை வந்துட்டு இதுல எழுதியிருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு கோடு மாதிரி இருக்கு, இதை நம்ம பிரேக் பண்ணா இதுல என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த போனை சொல்லுது. அப்படின்னா இந்த புக்கை யார் எழுதினானோ அவங்கிட்டே போய் இதுல என்ன எழுதியிருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதை எந்த கிறுக்கன் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் நேம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். டீமன் வேர்ல்டுலயே ஹையஸ்ட் ரேங்கிங் கொண்ட டீமன்லாம் வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை நமக்கு காட்டுறாங்க நோபல் டீமன். அதுக்கப்புறமா ஏன்ஷியன்ட் பிளட் லைன் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல தான் வாழ்வாங்க. அங்கதான் அவனும் இருக்கான், பிராஸ்டி பிளட். அவன் தான் இந்த புக் எழுதுனது, அவன் எங்க அண்ணன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லப்போ அவன் பயப்படுறத பார்த்தா எனக்கு நம்ம நல்லதா தோணல அப்படின்ட்டு அந்த உல்ஃப் சொல்றான். இந்த நோபல் டீமன் இருக்கிற இடத்த டீமன் வேர்ல்ட் அக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றபடி தான் இந்த டெரிட்டரியில இருக்கிற எல்லாருமே நடந்துக்கிடணும். இந்த டெரிட்டரி பாஸ் எல்லாத்தையும் விடவோ அவங்க ரொம்பவுமே ஹை லெவல் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பூனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா இவனும் ஒரு ஹை லெவல் டீமன் தான், இவன் பிளட்ல ஏன்ஷியன் பிளட் ஓடுது அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்றான். ஆனா ஹை லெவல் டீமன் என்ன அங்க கூப்பிடாம என்னால அங்க போக முடியாதுன்னு சொல்லவோ இவா உன்னை டெலிபோர்ட் பண்ணி கூட்டிட்டு போவா அப்படின்னு உல்ஃப் சொல்றான். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், என்னால அங்க திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படவும் அந்த பொண்ணுக்காக நீ விட்டா என்ன கொன்றுப்ப, அந்த லெவலுக்கு தைரியமா போனியே, இப்போ அந்த தைரியம் எங்க போச்சு, நீ கண்டிப்பா அந்த அக்ரோபோலிஸ்க்கு போற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போ சரி ஓகே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோட அண்ணனை நினைச்சு அவர் ரொம்பவுமே கொஞ்சம் பயப்படுறான். நான் போறதாவே ஒத்துக்கிடலையே அப்படின்னு சொல்லி அந்த டெலிபோர்டேஷன் கேர்ள் சொல்லவோ ஃபுயோமி அழுதாதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை, அதனாலதான் எனக்கு பிரச்சனை, ஆனா நீ அழுதா எந்த பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா பண்ண இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். இவன் தைரியமா பேசுறது பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, அது வரைக்கும் ஃபுயோமியை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்லவோ. ஏண்டா அப்படின்னா நீ இதுக்கு தான் இவ்வளவு வீரவாசனம் பேசினியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அவனை டக்குன்னு அந்த போர்ட்டலுக்குள்ள தள்ளி விட்டுருந்தான். நான் இன்னும் போர்ட்டல் ரெடியே பண்ணல, சரி ஓகே அதுவும் நல்லதுதான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெல் இப்ப அந்த இடத்துல இருந்து போறா. நம்ம ஹீரோ பார்த்தா பெல்லோட சீக்ரெட் ரூம்ல இருக்கான். இந்த இடம் ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா பொண்ணுங்களோட ரூம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ எக்ஸ்பிளைன் பண்றா. உல்ஃபுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் அவன் ஆளுங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. மூக்க லைட்டா டச் பண்ணவுமே உல்ஃப் இப்ப நார்மலா மாறிடுதான். பாஸ் இந்த ட்ரெஸ் நான் தான் செலக்ட் பண்ண, எப்படி இருக்கு அப்படின்னு அவன் கேட்கும். அதனாலதான் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு உல்ஃப் சொல்றான். இப்போ ஃபுயோமி கியூட்டா அந்த இடத்துல வந்து நிக்கவோ ஃபுயோமி ட்ரெஸ்ஸையும் நான் தான் செலக்ட் பண்ண அப்படின்னு அவன் சொல்லவோ உன கடைக்கே அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உல்ஃப் திட்டுறான். பெல்லோட அந்த சீக்ரெட் ரூம்ல போய் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரான். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. ஆனா நம்ம ஹீரோ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவ பாத்துட்டே தான் இருக்கா. அவ ரூம்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஆமா உல்ஃப் நீயும் ஒரு நோபல் டீமனா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேட்கவும் நான் வீட்டை விட்டு ஓடிலாம் வரல, அவங்க என்ன ஒதுக்கிட்டாங்க, நான் பியூர் பிளட் கிடையாது, நான் ஒரு ஹைபிரிட், உல்ஃபுக்கும் வாம்பயருக்கும் கலந்து பிறந்த ஒரு பையன் தான் நான், அதனாலதான் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லவோ ஓ அதனாலதான் நீ எல்லா டெரிட்டரிக்கும் பாஸ் ஆகணும்னு நினைச்சு ஒரு ஹை லெவல் டீமனா மாதிரி உங்க அப்பா அம்மா மனசு இடம் பிடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை அழுதுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு திரும்பும்போது ஹீரோயினா அழ ஆரம்பிச்சோடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அவன் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மனசை கவரலாம் அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. உன்னோட பிளான் தான் என்ன, நீ எப்பவுமே என்ன ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொல்லி, ஆனா நீ இன்னுமே என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிற, அதை காட்டு அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ பயப்படுறத பார்த்தா காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட மேஜிக் பவர் ரொம்பவுமே அதிகமா இருக்கு, அதை யாரோ போட்டி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அதுக்குள்ளே இருந்தா அது ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி தெரியுது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்லவோ அதுக்கான கீ எங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டெஸ் உன்னோட முழு பவரையும் நான் வெளியே கொண்டு வரேன், அண்ணன் மேல நீ முழுசா நம்பிக்கை வை, இது கொஞ்சம் உனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உன்னோட ஃபுல் பவரை நான் வெளியே கொண்டு வரேன். ஸ்டெஸ் அண்ணன் மேல திரும்பவும் நம்பிக்கை வை, இந்த குகையில நீ 7 நாள் வாழு. ஸ்டெஸ் அண்ணன் மேல திரும்பவும் நம்பிக்கை வை, உன் பவரை நான் வெளியே கொண்டு வரேன். என்னாச்சு அப்படியே அமைதியா இருக்கிற, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் கடைசியா தான் எனக்கு தெரிய வந்துச்சு எங்க அண்ணன் என்ன இத்தனை நாள் கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கான்னு. ஸ்டெஸ் கடைசியில நான் ஒரு வழியா இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உன்னோட மேஜிக் பவர் ரொம்பவும் அதிகமா இருக்கு, இதை வச்சு நம்ம அதை சீல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் நம்ம ஹீரோவை ஹார்ட்லயே சுட்டுருதான். இதுக்கப்புறம் நீ கவலைப்பட தேவையில்லை ஸ்டெஸ், நீ ரொம்பவும் சேஃபா இருப்ப, இந்த சீலை என்னால மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். இதுதான் நடந்துச்சு, இப்போ வரைக்கும் அந்த புல்லட் என்னோட ஹார்ட்லயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளாஷ்பேக்கை முடிக்கிறான். பிளாஷ்பேக்கை கண்டுக்கிடாம அவ பாட்டு போனை நோண்டிட்டு இருக்கோ, ஹே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ ஸ்மார்ட் போனை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கான், அதுல எல்லாத்தையும் ஜாலியா விளாண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் என்னோட மேஜிக்கை திருடல, ஆனா இவனோட அந்த சீல் பண்ண மேஜிக்கை பார்க்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, எனக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா நான் ஒரு ட்ரெஷர் ஹண்டர் அப்படின்னு சொல்லி பெல் காமெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க ஃபுயோமி ஒரு மாதிரி தூக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கா. ஹே ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லி உல்ஃப் செலவோ கர்ச்சி எடுத்து அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஸ்மார்ட் போன்ல மாங்கா வரதை பார்த்து செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில நீ உங்க அண்ணனை பார்க்க போற, மொத வேலையா அந்த சீலை ரிமூவ் பண்ற
அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ நான் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். போய் ஒரு பொண்ணு கிட்ட போய் தோத்து போயிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கமோ நான் ஒன்னும் உன்கிட்ட தோத்து போகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சார் இன்னும் தோத்து போகலையா அப்படின்னா உங்களுக்கு தோல்வினா என்ன நான் காட்டுறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவ ஒரு ரூமுக்கு கூப்பிடுறா. சரி வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது மோதி பாக்கறதா, என் விரல கூட அசைக்காம நான் உன்ன தோல்வியை ஒத்துக்கிட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து போறா. நம்ம ஹீரோவால அந்த ரூமை விட்டு இப்ப வெளியவே எஸ்கேப் ஆக முடியல. இங்க ஃபுயோமி என்னடானா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஏன் வர இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிடுதா. சரி நான் தோல்வியை ஒத்துக்கிடுதேன், நான் எவ்வளவு வேணா மறந்து பிடிக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னால இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல நீ ஒரு முட்டாள் நினைச்சேன், உனக்கும் மூளை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னோட ஃபுல் மேஜிக் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் உன்னை தோக்கடிச்சு உன்னை கெஞ்ச விட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது இவன் என்ன கெஞ்ச விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பெல் கொஞ்சம் வெக்கப்படுறா. சரி ஓகே நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற சூப்பரான ஒரு டிஷ்ஷை வாங்கி கொடுக்குறா. நம்ம ஹீரோவோ அதை சாப்பிட்டுட்டு உன்னை மோசமான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்பவுமே நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவோ அவ இன்னும் கொஞ்சம் வெக்கப்படுறா. ஸ்ட்ராங்கான பர்சனை தான் நான் லவ் பண்ணுவேன், என்கிட்ட தோத்து போன ஒருத்தனை கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன், ஆனா இவனை பார்க்கும்போது எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி இவளை கொண்டு போய் ரூம்ல தூங்க போய் அப்படின்னு அந்த போன சொல்லவோ நான் ஏன் பண்ணணும்னு கேட்டா என்னால கண்டிப்பா தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போறான். பார்த்தா அந்த பூனை ஷாக் ஆகுது, அவளோட கால் எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. நீ அந்த புல்லட்டை மறக்காம எடுத்துரு இல்லன்னா உன்னை கூட்டிட்டு போக வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ விட்டுட்டு போகமோ நான் இந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி ஓடி போயிருக்கேன், எனக்கு திரும்ப போக வழி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். அந்த சீலை இவன் எடுக்கலன்னா என்ன, அதை எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து போறா. இப்ப நம்ம ஹீரோ பயந்து பயந்து அங்க இருந்து போய்கிட்டு இருக்கான். அண்ணனோட கண்ணுல நான் படுறது வேற விஷயம், ஆனா அவ மட்டும் என்ன பாத்துட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ போனா ஒரு சின்ன பொண்ணு அந்த இடத்துல வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். புயமி மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்ப உல்ஃப் வந்துட்டு டீமன் பிசியாலஜி படிச்ச ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். டாக்டர் எனக்கு நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேஷண்ட் கேட்கவும் டைரக்டா பீக்கர்ல இருந்து ரத்தத்தை குடிக்கிறது எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு தெரியுமா, என்ன சொன்னீங்க, நீங்க பேசுறது எதுவும் கேட்கல, மியூசிக் வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும் நானே செம டயர்டா இருக்கேன், என்ன வந்து கடுப்பேத்திட்டு இருக்க, நீலா வாழவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாம போட்டு டக்குன்னு அவனை கொன்றுதான். அவன் கொஞ்சம் கிறுக்கணும் கூட அப்படின்னு சொல்லி உல்ஃப் அந்த போன கிட்ட சொல்றான். இங்க நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த தங்கச்சி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. நீதான் நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேர் கொண்டு வந்திருக்க, நம்ம வீட்டு விட்டு போயிட்டு எதுக்காக திரும்ப இங்க வந்த, என் பிரதர் கிட்ட நீ வராதா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ ஏய் நானும் உன் பிரதர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எனக்கு அண்ணா மட்டும் தான் பிரதர், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் மட்டும் தான் அண்ணன் கூட இருக்கணும், நீ அண்ணன் கூட இருக்க தகுதியே இல்லாதவன், உனக்கான ஜட்ஜ்மெண்ட் நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ ஆக்ஸ் தூக்கி தரையில அடிக்கவும் ஹை லெவல் டீமன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நோபல்மேன் யூஸ் பண்ற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரு பிரிசன்குள்ள தள்ளி விடுறா. டீமன் வேர்ல்டுல ஹை லெவல் நோபல் ஒரே ஒருத்தங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்கும், அந்த பிரிசன்குள்ள தான் இப்ப நம்ம ஹீரோவா தள்ளி விட்டுருக்கா. டீமன் வேர்ல்டுலயே இதுதான் பிக்கஸ்ட் பிரிசன், அதுல இப்ப நம்ம ஹீரோவா அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் எதனால மறைறா அப்படிங்கறதே உல்ஃப்க்கு தெரியல, அதனாலதான் அவளை தூக்கிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட வந்திருக்கான். டெரிட்டரி பாஸ் என்ன தேடி வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல, நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னு பாரு பிராங்கன் அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப் சொல்றான். ஹே அந்த கம்பியை உன்னால பழக்கவே முடியாது, தேவையில்லாம ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி மத்த கைதிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இது என்ன பட்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பட்டனை அழுத்தாத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை போய் அழுத்திடுறான். ஹே அதை அவன் அழுத்திட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை அழுத்தவா அங்க ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது, அது வழியா நம்ம ஹீரோ இப்ப போய் பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அவன் தங்கச்சி தான் நின்னுட்டு இருக்கா. ஓ இந்த இடத்துல என்ன பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. என்னோட மேஜிக் பவருக்கு முன்னாடி நீலா ஒண்ணுமே இல்ல, நீலா இந்த இடத்துல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லவும் ஆமா நான் இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாதவன், சோ இந்த ஜெயில இருந்து என்ன வெளியே அனுப்பித்தியா, இது என்ன இடம், கைதிங்க ஏதோ ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கான இடமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்கு, என் மேஜிக் பவரை கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியாது, ஆனா இவங்கள தோக்கடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல இருந்து நீ வெளியே போகலாம், ஆனா யாரும் இங்க இருந்து உயிரோட வெளியே போனது இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஜாம்பிஸ கொண்டா ஜெயில விட்டு வெளியே போலான்னு சொல்லப்போ அந்த ஜாம்பிஸ நம்ம ஹீரோ ரெண்டு துண்டாக்குறான். அதுங்க ஜாம்பிஸ்ங்கிறதுனால அதுங்க ரெண்டு துண்டானாலுமே நம்ம ஹீரோவை போட்டு அதுங்க பொழந்து கட்டுதுங்க. அந்த ரெண்டு ஜாம்பிஸும் அசால்ட்டா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிட்டு பாஸ் இவனை என்ன பண்றதுன்னு கேட்கவோ அவனை திரும்ப ஜெயிலே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோயினோட கைகள் மறைஞ்சிட்டு இருக்கதா அந்த பிராங்கன்ங்கிற சயின்டிஸ்ட் பாத்துட்டு இருக்கான். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்லவோ ஹே பிராங்கன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி உல்ஃப் கத்துறான். இவ உடம்புக்குள்ள கோஸ்டோட மேஜிக் பவரை தவிர்த்து ஒரு வேம்பயரோட மேஜிக் பவரோ கலந்துதான் வந்துட்டு இருக்கு. கோஸ்ட் அதோட மேஜிக் பவரை மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கணும், ஆனா இவ உடம்புக்குள்ள வேம்பயர் பிளட்டும் இருக்கிறதுனால இவளுக்கு இப்ப அதிகமான மேஜிக் பவர் தேவைப்படுது அப்படின்னு பிராங்கன் சொல்லவோ ஆனா இவ எப்படி வேம்பயரா மாறுவா அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேக்குறான். அதுதான் எனக்கும் தெரியல, ஆனா இவ எப்படியோ ரொம்பவோ ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் பவரை உள்ள வச்சிருக்கா, அது எப்படி இவளுக்கு கிடைச்சதுன்னு தெரியல, ஆனா திரும்பவும் இவ வேம்பயரோட பிளட்ட குடிச்சா அப்படின்னா இவ ரொம்பவோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறுவா அப்படின்னு அவன் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ திரும்ப அந்த பட்டன் அமைக்கி போய் அந்த சாம்பிஸ் கூட சண்டை போட்டு திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கான். என்ன லெஸ் காஃபி குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த இடத்துக்கு வரவோ அது இல்லன்னா இது வந்து ஹாட் சாக்கோ அப்படின்னு அவ சொல்லவோ ஓ ஆமா உனக்கு காஃபி பிடிக்காதுல்ல மறந்துட்டேன், என்ன பார்த்ததுல நீ ரொம்பவும் நர்வஸா இருக்கியா இல்லன்னா என்கிட்ட இருந்து எதையாச்சும் மறைக்கிறதுனால இப்படி பதட்டப்படுறியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்குறான். இங்க நம்ம ஹீரோ திரும்ப அந்த ஜாம்பிஸ் கிட்ட பட்டன் நமக்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ திரும்ப அமுக்குவோ அந்த ஜாம்பிஸ்கே செம டென்ஷன் ஆகுது. நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சாம்னா அவனை அந்த இடத்துலயே கொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக பிரிசன்ல வச்சிருக்க அண்ட் இதை பத்தி ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்குறான். அது வந்து அப்படின்னு அவ சொல்ல வரதுக்குள்ள பாஸ் அந்த புதுசா வந்த கைதி அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு ஓ உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கீங்களா தெரியாம
டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவோ நீ கரெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். அவ கோஸ்டா இப்ப இருக்கிறதுனால அவளால எந்த ஒரு டீமனா அவனால மாற முடியும். நம்ம ஹீரோவோட ஃபுல் பாடியவோ அவ சாப்பிட்டா அப்படின்னா நம்ம ஹீரோ லெவலுக்கு வரும்போது ஸ்ட்ராங் ஆயிப்பா அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லவோ, ஆனா அப்படி பண்ணா ஸ்ட்ரெஸ் இறந்து போயிருவானே அப்படின்னு சொல்லி நம்ம உல்ஃப் திட்டுறான். இல்ல ஸ்ட்ரெஸ் இறந்து போக மாட்டான், அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அவன் உயிரோட இருப்பான் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். பாஸ் பேசாம இவனை கொன்றலாமா அப்படின்னு இந்த ஜாம்பிஸ் கேட்கவும், அண்ணா அது வந்து அப்படின்னு லிஸ்ட் சொல்ல வரதுக்குள்ள இவன் போயிட்டு நம்ம ஹீரோவை டக்குன்னு ஷூட் பண்ணிருந்தான். என்னது இவரு டக்குன்னு போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. ஹே பிரதர் கவலைப்படாத, அது ஒரு ரெக்கவரி புல்லட் தான், நீ இப்ப ஹீலிங் ஆயிருப்ப அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். பாஸ் உங்க அண்ணன் அவர் பிரதர்னு கூப்பிடுறாரு அப்படின்னா அதுவும் உங்க பிரதர் தானா அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பிஸ் கேக்குது. இந்த புக் எழுதுனது நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஓ ஆமா என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இதுல என்ன எழுதிருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நம்ம ஹீரோயின் கண்மொழிக்கவே இல்ல, இவளை காப்பாத்த வேற வழியே இல்லையா அப்படின்னு உல்ஃப் கேட்கவும், பெல் அந்த இடத்துக்கு வருவோ, ஹைட்ரா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் கேக்குறான். இந்த தடவை நான் உன்கிட்ட பிசினஸ் பேசுறதுக்காக வரல, இந்த பொண்ணுக்காக தான் வந்தேன், இவளை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு வழியும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்கிட்டயே போய் சொல்லலாம் ட்ரை பண்றியா, இந்த டெரிட்டோரியோட பாஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா உண்மையை சொல்லி இல்ல உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். எந்த ஹியூமனை நீ ரெசரக்ஷன் பண்ண போற, அது ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, கண்டிப்பா போது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் காமெடியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பாஸோட அண்ணன் இப்படி சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல, அது போக அவர் பிரதரை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காருல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கப்போ, வாய மூடுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அந்த ஜாம்பிஸ் ரெண்டுத்தையும் அந்த தங்கச்சி கொண்டுதா. அண்ணா பார்த்தல, நான் அந்த ஜாம்பிஸை ஈஸியா கொண்டுட்டேன், ஆனா ஸ்ட்ரெஸ்ஸால அவங்கள கொல்லவே முடியல, நான் அவனை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், ஆனா நீயே எப்பவும் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கிற, ஸ்ட்ரெஸ்ஸை விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, அவன் நம்ம குடும்பத்துல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவ சொல்லவோ, இல்ல லிஸ் நீ சொல்றது தப்பு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவோ, நீ ஏன் எப்பவும் எப்படியே இருக்க, அவனுக்கே சப்போர்ட் பண்ற, என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிற, ஸ்ட்ரெஸ் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமாச்சு நீ எனக்கு பாசம் காட்டுவேன்னு நினைச்சேன், ஆனா அப்பவும் நீ என்ன கண்டுக்கிடல, அவனோட போட்டோஸையோ ஒரு மேஜிக் கிறிஸ்டல்ல அவன் என்ன பண்றாங்கிறதையும் தான் பாத்துக்கிட்டே இருந்த, இன்னைக்கு கூட நீ என்ன பாக்குறதுக்காக வரல, அவனை பாக்குறதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு அவன் தங்கச்சி ஃபீல் பண்ணவும், ஹே லிஸ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். நீ இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஃபீலிங்ஸ் தான் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி லிஸ் சொல்றா. அதே மாதிரி தான் என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது, உனக்கு ஒரு காரணத்துக்காக அவன் தேவைப்படுறான், எனக்குமே ஒரு காரணத்துக்காக அவன் தேவைப்படுறான், நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே பிரச்சனையா இருக்கிறது பக்கத்துல இருக்கிற நம்ம அண்ணன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த புக்ல இருக்கிறத பத்தி சொன்னா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். அவளை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னா எதுக்காக அவளை ஹைபிரிடா ஒரு வேம்பையரா மாத்தணும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். நமக்கு இப்போ அதிகமான டைம் இல்ல, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிட்டேன், அதை நம்ம அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவை அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். ஊருக்குள்ள புதுசா ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு, அது நம்ம டீமன் வேர்ல்டுக்கே பிரச்சனை, அதை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லவோ, அதோட போட்டோவை கீழே எடுத்துட்டு வர, நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்டிபிஷியல் டீமன் ஒன்னு கிரியேட் பண்ண, அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது என் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு, இறந்து போன மனுஷங்களோட வேற வேற பார்ட்ஸை ஒன்னா சேர்த்து தச்சு என்னோட முன்னோர்கள் ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணாங்க, அதே மெத்தட் யூஸ் பண்ணி இறந்து போன டீமன்ஸோட வேற வேற பார்ட்ஸ் சேர்த்து நான் ஆர்டிபிஷியல் டீமன் கிரியேட் பண்ணேன், எனக்கு ஸ்ட்ராங்கான டீமன்ஸோட பார்ட்ஸையே பொறுத்தல அப்படின்னு சொல்லி அது முழுசா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே என் கண்ட்ரோல மீறி தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லவோ, என்னது அது ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி பெல் ஆச்சரியப்படுறா. அது எப்படி ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்றான். ஹே உல்ஃப் அது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல, அது ரொம்பவோ என்ன ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்ல வரியா, அந்த மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுக்காக தான் நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கேன், இது என்னோட டெரிட்டரி, இங்க நான் தான் பாஸ், எந்த பிரச்சனைனாலும் அதை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் அதோட கதையை முடிச்சுட்டு வர வரைக்கும் ஃபுயோமியை நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு உல்ஃப் சொல்லவோ, என்கிட்ட இருக்கிற ஆன்டிடோட் வச்சு 12 மணி நேரத்துக்கு அவ்வளவு மறந்து போகாம என்னால வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். எங்க அந்த மான்ஸ்டர் வந்துட்டு நீ செம ஃபாஸ்டா ஓடுற, உன்னோட கால்களை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி அவன் காலை வெட்டிடுது. 3 நாளைக்கு முன்னாடியில இருந்தா அந்த மான்ஸ்டரோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அதை நீ தான் போய் கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொல்லவோ, தேவையில்லாத பிரச்சனையில எனக்கு இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல, அது போக நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் சுட்ட அந்த புல்லட் இன்னும் ஹார்ட் குள்ளேயே தானே நிக்கி, அதை நான் வெளியே எடுத்துட்டா நீ ஸ்ட்ராங்கா மாறுவல்ல அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கவும், இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அண்ணனோட கையை உடைச்சிட்டு, நீ புல்லட்டை எடுத்தா தானே நான் போய் அவன் கூட சண்டை போடணும், சோ இப்ப இருக்கிற மாதிரியே நான் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ரெஸ் இது என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம கேட்கவோ, மேஜிக் வித் எல்லாம் இப்ப பார்க்க நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, 5 மீட்டருக்கு பெருசா இருக்கிற ஒரு பெரிய கல்ல நீதான் இவ்வளவு குட்டியா மாத்தின அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். இதுதான் என்னோட பாடி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனா இது ஸ்ட்ரெஸ்ஸோட பிளட் மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்துட்டு, அது பூச்சாட்டி அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ கவலைப்படாத, நீ திடீர்னு மறைய ஆரம்பிச்சிட்ட, இவர் தான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பூனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. உல்ஃபெங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக இல்ல உன்னை மறைய வைக்காம இருக்கிறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சமாளிக்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு எதுக்குடா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் பவரை அந்த கம்பிக்குள்ள ஊதி வைக்கிறான். இப்படி நீ பண்றதுனால என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெல் கேட்கிறா. என்னோட பவுடரை நீ பார்க்கதா போற அப்படின்னு அவன் சொல்லவோ, என்னது பவுடரா, அது பவுடர் இல்ல பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அவன் மறையாம இருக்கிறதுக்கு 1 ஹவருக்கு ஒருக்க நான் அவளுக்கு இந்த ஆன்டிடோட் கொடுக்கணும்னு சொல்லவோ, இங்க இருக்கிறது தான் நிறைய இருக்கே, அவளை ஏன் 12 மணி நேரம் தான் உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி உல்ஃப்
உல்ஃப் கேக்குறான். இங்க இருக்கிற நிறைய ஆன்டிடோட் வச்சு என்னால அவளை ஒரு வாரத்துக்கு கூட காப்பாத்த முடியும். ஆனா மேஜிக் பவர் அதிகமா கலக்குறதுனால அவ கோஸ்டா மட்டும் இருக்க மாட்டா அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். உன்னோட கை அதை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் ஒருத்தனோட கையை பிச்சு இழுத்துருது. இங்க நம்ம ஹீரோ கிட்ட இப்பதான் அவங்க அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்றான். நீ எல்லாத்தையுமே மறந்து போயிட்டியா? என்னோட மிஷன் சக்சஸ்ல தான் முடிஞ்சிச்சு. நான் உன்னோட ஃபுல் மேஜிக் பவரையோ வெளியே கொண்டு வந்துட்டேன். நீ அவ்வளவு பெரிய கல்லையே ரொம்பவும் குட்டியா மாத்திட்ட. ஆனா திடீர்னு உன் மூக்குல இருந்து ரத்தம் வந்து நீ அப்படியே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்ட. நீ சம்பந்தமே இல்லாம உன்னோட மேஜிக் பவரை அடிக்கடி யூஸ் பண்ண. அது போக மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் நீ மயங்கி விழுந்த. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு உன்னோட அந்த சின்ன பாடியால ஓவர் ஃப்ளோவிங் பவரை ஏத்துக்கிட முடியல. சோ அதனாலதான் நான் உன்னோட மேஜிக்கை சீல் பண்ணி வச்சேன். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண ஸ்டேஸ். ஆனா இப்போ உன்னோட பாடி ரொம்பவும் பெருசா வளர்ந்துருச்சு. உன்னோட ஓவர் ஃப்ளோவிங் பவரை நீ யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லவோ, இல்ல நீ அந்த புல்லட்டை எடுக்க வேணாம், எனக்கு இப்போ இருக்கிற பவரே ஓகே தான். நான் ஸ்ட்ராங்கா மாறினாதானே அந்த மான்ஸ்டர் கூட போய் சண்டை போடணும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அதுக்கே தெரியாம அதோட போட்டோ வேணா நான் எடுத்துட்டு வரேன். அது கூட மோதல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஸ்டேஸ் உன்னோட மேஜிக் பவர் உனக்கு தேவை, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்டுட்டு, ஹெல்லிஸ் அந்த ஜாம்பிஸை திரும்ப உயிரோட கொண்டு வா அப்படின்னு சொல்லவோ, அந்த ஜாம்பிஸாவா திரும்ப உயிரோட கொண்டு வரா. நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஸை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லவோ, அந்த ஜாம்பிஸ் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவா அதுங்க கிட்ட இருந்து இப்ப தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெறும் சவுத்துல ரத்தம் மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பெல் கேக்குறா. இந்த டெரிட்டரியோட பாஸை நான் தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்றான். நெக்ஸ்ட் அந்த மான்ஸ்டர் இந்த டெரிட்டரிக்கு தான் வரும் அப்படிங்கறத அந்த பாஸுக்கும் தெரிஞ்சிருக்கு, உல்ஃப்க்கும் தெரிஞ்சிருக்கு. ஹே பொடி பையா, உனக்கும் அந்த மான்ஸ்டர் பத்தி தெரியுமா அப்படிங்கவோ, மூடிட்டு வா மோதி பாத்திரலாம் பண்ணிக்குட்டி அப்படின்னு அவன் சொல்லவோ, யாரை பார்த்து பண்ணின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் உல்ஃபா அட்டாக் பண்றான். உல்ஃபா அசால்ட்டா அந்த பாஸை தூக்கி அடிச்சு போடுறான். ஒரே அடியில நான் தோத்து போயிருவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வரலான்னு பாக்குறதுக்குள்ள அவ உடம்ப பிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க அதுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல நிக்கவும் உல்ஃபே ஷாக் ஆகுறான். ஹே அண்ணா, இதுக்கு பேர் பிளாக் மெயில், எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கே தெரியுதா ஸ்ட்ரெஸ், நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, நீ ஏன் ஈக்குவலுக்கு கிடையாது, அது இந்த நிமிஷம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி அந்த புல்லட்டை எடுக்கிறான். என்ன பாஸ் நீங்களே அவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பிஸ் கேட்கவும், இப்போ அவனை நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். அந்த ஜாம்பிஸ் நம்ம ஹீரோவை கொல்லலான்னு போகவும், நம்ம ஹீரோ பார்வையிலேயே அதுங்களை துண்டு துண்டாக்கிருக்கான். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ஜாம்பிஸை தோக்கடிச்சதுனால நம்ம ஹீரோ இப்ப அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான். உன்னோட ஃபுல் பவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த மான்ஸ்டர் தான் கரெக்டான ஆளு. உன் பவரை நான் ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தான், எனக்கு நம்பிக்கை கொடு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும், நீ எப்பவுமே உன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்களை நீ ஆசைப்படுறத ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிற, இதனாலதான் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது பிரதர், நமக்குள்ள டீலிங்க மறந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த ரெசரக்ஷன் புக்கை தூக்கி போடுறான். ஆனா இதனாலதான் எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிக்கும் ஸ்டேஸ் அப்படின்னு அவங்க அண்ணன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க உல்ஃப் முன்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து நின்னுட்டு இருக்கு. நான் எப்படி அவன் வயிற்றுக்குள்ள இருந்து வந்தேன்னு பாக்குற, அதுக்கான ஆன்சர் இதோ இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கிற ரிங்க தூக்கி அந்த மான்ஸ்டர் கழட்டி போட்டு அதுல ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணுது. ஓ ஃபுயோமி, நீ கண் முடிச்சிட்டியா? சரி ஓகே, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உன்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி நீ வருத்தப்படுற. அந்த லெவலுக்குலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, உன்னால நாங்க யாரும் கஷ்டப்படுறோம்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அங்க உல்ஃப் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் திரும்ப அட்டாக் பண்ணவோ, இந்த ட்ரிக்கை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை உடைக்கிறான். ஆனா அவன் அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்கான். உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லவோ, அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் போய் அட்டாக் பண்ணா. அந்த உடஞ்ச கையை வச்சு ஈஸியா தடுத்துட்டு உல்ஃபா அட்டாக் பண்ணுது. நீ என்னோட கையை உடச்சிட்டு அது உண்மைதான், ஆனா என்னால உடஞ்ச கையவும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பாடி எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரிஜினல் பாடி ஒரு ஃபேண்டம், கிட்டத்தட்ட நான் ஒரு ஆவி மாதிரி. இந்த பாடியை நீ இவ்வளவுதான் டேமேஜ் பண்ணாலும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லுது. அப்படியா, என்னோட ஃபுல் மேஜிக் பவரையும் உன்கிட்ட யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் இருந்தேன். நான் அப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? நான் ஒரு உல்ஃபா மாறுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ எந்த ஃபார்முக்கு மாறினாலும் உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்றான். உல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டா அவனால 3 நிமிஷத்துக்கு தான் அந்த உருவத்துல இருக்க முடியும். அந்த பிரச்சனைக்கு முன்னாடி வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நான் அந்த டாக்டர் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி பெல் வந்துட்டு அவனை தனியா கூட்டிட்டு போறான். உல்ஃபால அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியாம அவன் இறந்து போகணும்னு தானே நீ எதிர்பார்க்க. அப்படின்னா தான் ஃபுயோமியை வச்சு உன்னால ரிசர்ச் பண்ண முடியும். நீ என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்கிட்ட இருந்து உன்னால எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெல் சொல்றா. சோ உல்ஃப் சாகணுங்கிறதுக்காக தான் அந்த மான்ஸ்டர் கிட்ட அவனை அனுப்பியே வச்சிருக்கான். நார்த் எந்த சைடு இருக்குன்னு தெரியல, சரி கண்ணை மூடிட்டு குதிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி பறக்குறாங்கிற பேர்ல அப்படியே கீழே குதிக்கிறான். நீ அந்த இரும்பு ராடை வச்சு அடிச்சதை விட இதுல செம ஃபாஸ்டா மூவ் ஆகுற, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லுது. நம்ம உல்ஃப் வந்துட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்றான். இந்த ஃபார்ம்ல என்னால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி நான் அதை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை உல்ஃப் இப்போ துண்டு துண்டாக்கிருந்தான். என்னால பறக்க முடியாதுங்கிறதையே நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அந்த மான்ஸ்டரை துண்டு துண்டா வெட்டியுமே அதுக்கு எதுவுமே ஆகல. ஓ ஃபுயோமி, அப்படிதான் நல்லா மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பூனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ பெல் அந்த இடத்துக்கு வரா. திடீர்னு ஏன் இப்படி வந்து பயம் கொடுத்தது அப்படின்னு அந்த பூனை திட்டுது. டாக்டர் பிராங்கன் கொஞ்ச நேரத்துக்கு வர மாட்டான், சரி வாங்க நம்ம அது வரைக்கும் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க ஃபைட் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. உல்ஃபோட பிளட்ல வேம்பயர் பிளட்டும் இருக்கிறதுனாலதான் அவனால ரொம்ப நேரத்துக்கு உல்ஃபா இருக்க முடியல. ஓ இவன் தான் அந்த மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஓ அப்படின்னா உனக்கும் என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேட்கவும், அந்த புக்கை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்டியா அப்படின்னு உல்ஃப் கேக்குறான். ஃபுயோமிய
உண்மையை பாத்துக்கிட்ட சொன்னனே அது என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் கேட்டதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துறீங்களா, முதல்ல ஏன் கூட சண்டை போடுங்க அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவும் இங்க உல்ஃபோட மேஜிக் பவர் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. உல்ஃபுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே, அதுக்குள்ளேயே அவன் எப்படி ஹியூமன் ஃபார்முக்கு மாறினா அப்படின்னு சொல்லி பெல் ஆச்சரியப்படுதா. உல்ஃப் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த மான்ஸ்டர் பல கிலோமீட்டருக்கு தள்ளி போய் விழுறான். ஓ அப்படின்னா நீ இப்ப புல்லட்லெஸ்ஸா அப்படின்னு உல்ஃப் கேட்கவும் நீ போய் உன் மேஜிக்கை ரெக்கவர் பண்ணிட்டு வா, இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, அந்த மான்ஸ்டர் கொன்னதுக்கு அப்புறமா நம்ம பேசலாம், நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீ சாகாம இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கறத பெல் பாக்குறா. ப்ராமிஸ் பண்ணதுக்காக அவன் அந்த புல்லட்டை எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி பெல்லுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் வருது. என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, அந்த உல்ஃப் பையனை காணோம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும் நான் உன்னை பஞ்ச் பண்ணி இவ்வளவு தூரம் தள்ளி அனுப்புனதே நான் உன் கூட தனியா ஃபைட் பண்ணதா அப்படின்னு சொல்லவும் நீ அட்டாக் பண்ணியும் நான் ஏன் உன்னை பதிலுக்கு அட்டாக் பண்ணாம இந்த இடத்துல வெயிட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்டா திரும்ப வர்றதுக்கு வழி தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இல்ல இவ்ளோ பெரிய இடத்துல தான் நான் பின் வாங்காம என்னோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஓ அப்படியா, அப்படின்னா நானும் என் பவரை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் புது மேஜிக் பவரை சும்மா வேற லெவல்ல யூஸ் பண்றான். முன்ன இருந்ததை விட ஸ்டெசிபர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டால அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் அவன் பவரா அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேட்கவும் உன்னை கொல்றதுக்கு நான் அந்த பினிஷிங் மூவை யூஸ் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஷாமேக் அப்படின்னு அவன் இழுத்துட்டு இருக்கவும் ஸ்டெஸ் வேண்டாம் அந்த மூவ் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபுயோமி கத்துறா. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவா அடிக்குது. அவன் அனிமேல வர மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனா அந்த ஸ்பெல் அவன் சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு ஃபுயோமி சொல்றா. இவ்வளவுதான் அவனோட மேஜிக் பவரா, அது எல்லாமே ரொம்பவும் கம்மியா இருக்கு, அதுலயும் அந்த கடைசி மூவ் ரொம்பவும் சீப்பா இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். என்னோட கடைசி மூவை பத்தி என்ன சொன்ன, அந்த மூவ் யாரோடது தெரியுமா, இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ யூஸ் பண்ற அல்டிமேட் பினிஷிங் மூவ் அது. அவர் மட்டும் இந்நேரத்துக்கு உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா உன்னை நேரத்துக்கு சாம்பலா மாத்திருப்பாரு. ஆமா அந்த ஹீரோ லெவலுக்கு நான் கிடையாதுதான், இருந்தாலும் நான் என்னோட மூவை யூஸ் பண்றேன், என்னோட புது மூவ், இந்த மூவை யூஸ் பண்ணி தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பவரை பார்க்கும்போது இப்பதான் எனக்கு உன்னை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஸ்டெஸோட உண்மையான பவர் ரொம்பவுமே சூப்பரா தான் இருக்கு, பார்த்தல ஸ்டெஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறது இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். நம்ம ஹீரோ அவன் பினிஷிங் மூவை யூஸ் பண்றதுக்குள்ள அவன் அந்த போர்ட்டல க்ளோஸ் பண்ணிருந்தா, அந்த பினிஷிங் மூவுக்காக நம்ம போர்ட்டல ஓபன் பண்ணி வச்சிருந்தா நம்ம கண்டிப்பா இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவ அதை க்ளோஸ் பண்ணிட்டா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பெல் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அங்க ஃபைட் எப்படி முடிஞ்சதோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பூனை வருத்தப்படுது. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஜெயிச்சிட்டா, என்ன நடந்ததுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. கண்ணு மிக்கிற செகண்ட்ல நம்ம ஹீரோ அதோட பாடியை துண்டு துண்டா பிச்சிருதான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. என்னோட மேஜிக் பவர் மொத்தத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், உண்மையிலேயே நீ தான் பவர்ஃபுல், இந்த சண்டையை நம்ம முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவோ இந்த சண்டை உன் இஷ்டத்துக்கு முடியலான்னு யார் சொன்னது, நான் இப்பதான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை திரும்பவும் சண்டைக்கு கூப்பிடுறான். உன் இஷ்டப்படியே என்ன நீ கொல்லு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவோ உன்னை கொல்றதுக்கு என்கிட்ட நிறைய மூவ்ஸ் இருக்கு, ஆனா என்னோட ஃபேவரட் மூவை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதோட ஹார்ட்டை நம்ம ஹீரோ கிரஷ் பண்றான். அந்த மான்ஸ்டர் யூஸ் பண்ற டெலிபோர்டேஷன் ரிங் அது கீழே போடுது. இப்போ நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நீ இப்பதான் சண்டை போட்டு முடிச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். நான் எதிர்பார்த்தபடியே ஸ்டெஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கான், சரி வா நமக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் சொல்றான். இன்னும் 2 பாட்டில் தான் பேலன்ஸ் இருக்கு, அவனுங்க ஏன் இன்னும் வந்து தொலைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை கத்திட்டு இருக்கு. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஃபுயோமி சொல்றா. ஃபுயோமி மறந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சோ நீ என்ன சண்டைக்கு கூப்பிடுற அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபுயோமிக்காக தான் நீ என்ன வேணா பண்ணுவ, உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி உல்ஃப் கூப்பிடுறான். சரிவா மோதி பாத்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப டாக்டரை கூட்டிட்டு வந்து பெல் காட்டுறா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவ புடிச்சு வச்சிருக்கா. அவன் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிடலான்னு பார்த்தான், ஆனா நான் அவனை புடிச்சிட்டேன். அந்த ஸ்பெஷல் மேஜிக் அவனோட தான் அவன் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கான், நான் சொல்லிதான் அவன் என்கிட்ட இருந்து திருடுனாங்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த டீமனோட பார்ட்ஸை யூஸ் பண்ணி அவனுக்கு ஸ்பெஷல் மேஜிக் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பெல் வந்து அந்த டாக்டர் கிட்ட கேட்கறா. உண்மை என்னன்னா நான் எவ்வளவுதான் டீமன் பார்ட்ஸை ஒன்னா சேர்த்துமே என்னால அதை முடிக்க முடியல, அந்த பார்ட்ஸ் எல்லாம் உதந்துட்டு இருந்தது. ஆனா யாரோ ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான்னு வாசல்ல சொன்னாங்க. நான் போய் பார்த்தா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ற ஒரு டீமனோட பாடி இருந்துச்சு, அதை வச்சுதான் நான் இதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லவும் உனக்கு கிஃப்ட் கொடுத்த அந்த சாண்டா கிளாஸ் யாருங்கிறதும் உனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் இந்த திருடன் நினைச்சிட்டு இருந்தேன், அப்ப வேற ஒருத்தன் தான் எனக்கு எதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். பெர்மிஷனே இல்லாம ஸ்டாஸ் ஆக்ரோ போலீஸ்ல வந்து விட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கவும் பெல் வந்துட்டு பயப்படுறா. கவலைப்படாத, போலீஸ்ல உன்னை மாட்டி கொடுக்கறதுக்காக எல்லாம் நாங்க இங்க வரல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். என்ன பண்ணலாம் அண்ணா அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்கவும் சார் என்னையும் அப்படியே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவோ நீ மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவோ அந்த தங்கச்சி வந்துட்டு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறா. தோத்து போவன்னு தெரிஞ்சே எதுக்காக சண்டை போடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இப்போ வரைக்கும் மாறவே இல்ல ஸ்டெஸ் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். மேல இருந்து ஒரு பையன் கீழே வந்து விழுறான், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கவும் நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெஸ் சொல்றான். அதுதான் எனக்கு பார்த்தாலே தெரியுது, நீ ஒரு நோபல் டீம் இருந்தா இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னு கேட்கவோ நான் ஜப்பானுக்கு போனா அதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லவோ அப்போ உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு ஸ்டெஸ் சொல்றான். உனக்கு காசு எப்படி சம்பாதிக்கிறது நான் கத்து தரேன், உனக்கு காசு வேணும்னா என் கூட சண்டை போடு, நீ என்ன தோக்கடிச்சா என் காசு அவ்வளத்தையும் உனக்கு தாரன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஓகேன்னு சொல்றான். நான் தோத்து போயிட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ
எதுக்காக பின்வாங்குற? நீ ஒரு நோபல் டீமன், ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன். ஆனா நீ என்ன அடிக்க கூட ட்ரை பண்ணல. எதுக்காக பின்வாங்குற அப்படின்னு வுல்ஃப் கேட்கப்போ, ஏன்னா நான் அடிச்சா நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லி ஸ்டெஸ் சொல்றான். நோபல் டீமன்ஸ் எல்லாருமே கெட்டவங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த மாதிரி இல்ல ஸ்டெஸ். உன்னோட பவரை சீல் பண்ணி வச்சிருந்தப்ப கூட என்னால உன்னை தோக்கடிக்க முடியல. இப்போவும் நீ பின்வாங்க தான் செய்யற. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை உண்மையா ஃபைட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி வுல்ஃப் சொல்லவோ, அப்படி பண்ணா நீ இறந்து போயிருவ. கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். வேற லெவல் ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா வந்து கிண்டல் பண்றான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். பெல்லோட உதவியால தான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். பெல்ல அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க கண்ட்ரோல்ல இப்ப வச்சிருக்காங்க. நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக இருக்கிறாங்க ஸ்டெஸ். அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம டீலிங்க மறந்துட்டியா? அதை நிறைவேற்றுறதுக்கான நேரம். அந்த ரெசரக்ஷன் பண்ற பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். இந்த ஸ்டாஸ் ஏன் இன்னும் வரமாட்டியானோ, இன்னும் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஹே டார்க் ஹீரோ, உன்னை பார்த்தா சம கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு, ரொம்பவும் தாகமா இருக்கு, அதை கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ஒரே ஒரு பாட்டில் ஆன்டிடோட்டையும் வாங்கி கொடுத்துருதான். என்ன காரியண்டா பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஹே அதெல்லாம் ஒரு மேஜிக் போஷன் சொல்லி அதை போய் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ இதுதான் அந்த பொண்ணா? என்னையும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்ல ஸ்டெஸ்? நான் தான் ஸ்டெஸோட பிரதர். உன்னை ரெசரக்ஷன் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். எல்லாம் மீறி போனேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சு உடைக்கிறான். ஹே ஸ்டெஸ், நீ பண்றதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே தப்பா நினைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவன் கையை அசால்ட்டா நார்மல் ஆக்குறான். ஹே ஃபுயோமி, உனக்கு அந்த ஆன்டிடோட்லாம் தேவையில்ல. நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் உனக்கு பிளட் பேங்கா இருப்பேன்னு சொல்லி இந்த இதை கூடி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். எல்லாரும் முன்னாடியுமா அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. நம்ம ஹீரோவா வாய்க்குள்ள கையை வைக்கவும், இப்போ நம்ம ஹீரோவோட பவர் இன்னும் அதிகமானதுனால அவளுக்கு ரொம்பவும் அதிகமான மேஜிக் பவர் கிடைக்கவோ மயங்கி விழுந்துருதா. ஆனா இப்படியே நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். நான் அவளுக்கு பிளட் பேங்கா இருக்கிறதா, அவ திரும்ப உயிரோட வர வரைக்கும் தான் நீ தான் அவளை உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளோட இறந்து போனா அந்த ஹியூமன் பாடியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்போ ஈஸ்டர்ன் டெரிட்டோரிக்கு போறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் பாஸ். அவன் ஆளுங்க அந்த இடத்துல இருக்கவும் நம்ம ஹீரோ ஜாலியா அவங்க கூட பேசிட்டு இருக்கான். இந்த குட்டி பொண்ணு நம்ம டீம்ல சேர வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும், இல்ல அது என் தகச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், நான் தான் அவனோட அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அண்ணன் சொல்லவோ, அவனை பார்க்கவுமே எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியா படல, உங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே ரெசரக்ஷன் பண்ண தெரியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பெல் கேட்கறா. எங்க லிசனடானா அந்த பூனைக்குட்டியை கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கா. எங்க அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாலே அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். உன்கிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட அவர் ஒன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பாக்குறா. ஃபுயோமியை ரெசரக்ஷன் பண்றதுக்கு ஸ்டெஸ்ஸுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீ எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஒருவேளை ஃபுயோமி உனக்கு வேண்டப்பட்டவளா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். என்ன சொல்றான் அப்படிங்கறது அவளுக்கே புரியல. எங்க அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னா அது கண்டிப்பா அவனுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபுயோமி எந்திரிச்ச உடனே அவகிட்ட அந்த பெல்ல கொடுத்துரு, ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த பெல்ல அவளை 3 தடவை ஆட்ட சொல்லு, நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ அந்த பெல்ல 3 தடவை ஆட்டி பாக்குறான். அவ அந்த இடத்துக்கு வரல. ஃபுயோமி ஆட்டினாதான் வருவா போல அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோயினோட எலும்பு கூட கொடுத்துட்டு அந்த ஆளுங்க அங்க இருந்து போயிருந்தாங்க. ஃபுயோமியை நான் ரெசரக்ஷன் பண்ணணும்னா எனக்கு அவளோட சாம்பிள் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் சொல்லவோ, என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃபுயோமி கிட்ட இருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்காக அவங்க அண்ணன் போகுமோ, அவ மேல கை வச்ச நான் உன்னை கொண்டுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் எதுவும் பண்ண போறது இல்ல. அவளோட மேஜிக் பவர் என்ன அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ண அப்படின்னா தான் அவளோட ரெப்ளிகாவா ஒரு பாடியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த கோஸ்ட் அனுப்ப முடியும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். நம்ம ஹீரோயினும் எந்திக்கவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை கையை தூக்க சொல்லி நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் தூக்குறான். ஆமா சின்ன பசங்க இதை பார்க்க கூடாது, கண்ண முடியும் அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. அவங்க அண்ணா இன்ஜெக்ட் பண்ணி அந்த சாம்பிள் எடுக்கிறான். ஹே ஃபுயோமி என்ன தப்பா நினைக்காத, எங்க அண்ணன் தான் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஹே நீ இப்படி சொன்னா அவ என்னதான் தப்பா நினைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். லிஸ்ஸிங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதனால அவ இங்க இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் போகவும், என்னோட மேஜிக்கும் சேர்த்து தான் அதுல கலந்துருக்கு, அதை வச்சு தானே நீ ஏதோ பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் அதை தனியா பிரிச்செடுத்து அவளோட மேஜிக்கை மட்டும் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லிட்டு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சோ கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். எனக்கு என்னமோ பிராஸ் மேல சந்தேகமாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா நான் ஃபுயோமியோட மேஜிக்கை தனியா பிரிச்செடுத்துருவேன், ஆனா உன்னோட மேஜிக்கை வச்சு நான் வேற ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வில்லத்தனமா சிரிக்கிறான். லிஸ் வந்து ஒரு பொம்மையை பார்த்துட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோ அந்த பொம்மையை அவளுக்கு வாங்கி கொடுக்குறான். டீமன் வேர்ல்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி பார்ட் டைமா ஃபுயோமி ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டா. என்னது நீ அவங்களுக்கு ஹியூமன் ஃபுட் சமைச்சு கொடுக்குறியா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. ஹே நான் சமைக்கிற சாப்பாடுனா அவ்வளோ கேவலமா இருக்காது, எங்க வீட்டுல இருக்கும்போது நான் தான் எப்பவும் சமைப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. ஓ ஆமா அவனுக்கு அம்மா கிடையாது இல்ல, இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கும் அவன் தங்கச்சியும் ஹியூமன் வேர்ல்டு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்குறா. சாப்பிடும் போது மாஸ்க கழட்டிட்டு சாப்பிடு. ஆமா எதுக்காக அலற? ஃபுயோமிக்கு அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே உனக்கும் அம்மா இல்லங்கிறது ஞாபகம் வந்துச்சா? நம்ம அம்மா திரும்ப வரமாட்டாங்க, நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்போ, நான் ஒன்னும் அதுக்காக அழல அப்படின்னு சொல்லி அவ சாப்பிட்றா. நம்ம ஹீரோ சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லப்போ நம்ம ஹீரோயின் செம எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. நம்ம ஹீரோயினுக்கு அவன் தங்கச்சியை ரொம்பவும் இப்ப பிடிச்சு போச்சு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அண்ணன் பிராஸ் வந்துட்டு, நான் சில ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ நீ ஸ்ட்ரெஸ்ஸை கண்காணிச்சுக்கிட்டே இரு, அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ, நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரோ போலீஸ்க்கு வர ஒரு டிக்கெட் ஆவாட்ட கொடுத்துட்டு நான் சொன்னாதான் இங்க திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக தான் ஸ்டெஸ் கோடியா அவனோட தங்கச்சி இருக்கிறா.
ஹே லிஸ், உண்மையை சொல்லு. பிராஸ் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே இந்த இடத்துல இருக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவ அமைதியா இருக்கிறா. அப்படின்னா உண்மையும் அதுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அண்ணா ஏதோ ரிசர்ச் பண்றாரு, அது முடிகிற வரைக்கும் நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சமாளிச்சிருந்தா. பிராஸ் கிட்ட இருந்து தான் அவ பாசம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறா. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அவ கிட்ட ரொம்பவும் பாசமா நடந்துக்கிட்டான். ஹே, அவன் சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்கவே கேட்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அப்படி நான் பேச்ச மீறினோம்னா நான் குட் கேர்லா இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ பண்ணு, நீ பேட் கேர்லா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த டீமன் வேர்ல்டுல பேட் கேர்லா இருந்தா தான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் அனிமேவை போட்டு விடுறான். லிஸுக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதே அனிமேவை திருப்பி போட அப்படின்னு அவ கேட்கறா. வேற புது அனிமே எல்லாம் கூட இருக்கு, அதை வேணா போடுறேன்னு சொல்லவோ, இல்ல இதையே திரும்ப போடு அப்படின்னு அவ சொல்லி அடம் பிடிச்சு பாக்குறா. நீ தானே சொன்ன ஸ்ட்ரெஸ், அதான் அவ மனசுக்கு பிடிச்சதை பண்றா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ தனியா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ சும்மா பேச்சுக்கு தான் என்ன ரெசரக்ஷன் பண்றேன்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே நீ அதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ற, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்லவோ, இந்த தேங்க்ஸ் நான் ரெசரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறம் கொடுக்க மறந்துட்டேன், உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்னா இந்த பெல்ல நீ 3 தடவை ஆட்டினா பெல் அந்த இடத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பெல்ல அவ கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் டெக்கோ ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி வாரியா நம்ம குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் தங்கச்சியை கூட்டிட்டு போறா. ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல பாத்ரூம் இருக்கிறத பார்த்து அவன் தங்கச்சி ஆச்சரியப்படுதா. ஆமா நீ ஏன் ட்ரெஸ் கழட்டுற அப்படின்னு அவன் தங்கச்சி கேட்கவும், குளிக்க போனா இப்படி தானே குளிப்பாங்கன்னு சொல்லவும், இல்ல நான் தனியா குளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் கம்பல் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி விடுறா. நான் உன்னை விரும்பணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி பண்ற, அப்படி பண்ணா நீ என்னையோ அண்ணாவையோ பிரிச்சிடலாம் தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அப்படிலாம் எதுவும் இல்ல, ஸ்டாஸும் சரி அவன் ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருமே அந்த மாதிரி கிடையாது, ஸ்டாஸை சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்தல ஜாலியா ஃபன்னா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டாஸ் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோவை நல்லவன் சொல்லி வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ யாமடாவை போட்டு கலாச்சிட்டு இருக்கான். இப்ப நஃபோமி வந்துட்டு லிஸ் கூடயே சேம் பெட்ல படுத்துக்கிடுறா. என்னதான் லிஸ் வந்துட்டு நஃபோமிய பிடிக்காத மாதிரி நடிச்சாலுமே அவளுக்கு நஃபோமியா ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும். ஆமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஸ்ட்ரெஸ் நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு சொல்லி நான் ரொம்பவும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லவோ, நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி லிஸ் ஃபீல் பண்றா. உனக்கு ஓகேன்னா சொல்ல, எப்பவும் இதுக்கப்புறம் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. காலையில எழுந்துச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். என்ன யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போன மாதிரி ஒரு லெட்டர் அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். எனக்கு ரொம்ப பசிக்கு, பசாம நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போனவன் நினைக்கிறான். கண்டிப்பா அவளா ஓடி போகல அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சியும் நம்ம ஹீரோவோ சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, நேத்து நைட்டு எப்பவும் என் கூட இருப்பேன்னு சொன்னா அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்றா. எனக்கு புரியுது, என்னோட பிளட் இல்லாம அவ மறைஞ்சு போயிருவாங்கிறது அவளுக்கே தெரியும், கண்டிப்பா அவ போகல, வேற யாரோ அவளை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். அவளுக்கு தேவைப்படுற டைம் எப்பவுமே நான் அவ கூட இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், ஹே ஸ்ட்ரெஸ், எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இப்படி பேச மாட்டான், அவன் மேல தப்பு இருக்குன்னே சொல்ல மாட்டான், நீ வழக்கமா சொல்ற மாதிரியே சொல்லு, இந்த டீமன் வேர்ல்ட் ஃபுல்லா தேடினாலும் அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் கொடு அப்படின்னு அந்த போன சொல்லுது. நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா நான் இப்படி சொல்ல மாட்டேன், எப்படியாச்சும் நீங்க அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா இந்த டீமன் வேர்ல்ட்ல ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டல் பண்றா. சரி ஓகேன்னு சொல்லி அவளை தேடி எல்லாரும் போறாங்க. ஃபுயோமி எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லிஸ் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளோட சாம்பிளை எடுக்கும்போது அவ மேல ஒரு ட்ராக்கரை செட் பண்ணி வச்சிருந்தா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவோ, சரி அப்படின்னா நீ இப்போ உடனே அக்ரோபோலிஸ் போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவன் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு நம்ம தங்கச்சி கேட்கவும், நீ அக்ரோபோலிஸ் போய் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் எங்க இருக்குன்னு பாரு, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அண்ணன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு அவ கேட்கறா. ஃபுயோமி காணுன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவும் டென்ஷன் ஆகி, நான் தான் உன்னை மிரட்டி அங்க அனுப்பி வச்சேன்னு கூட நம்ம பிரதர் கிட்ட சொல்லிக்கோ, ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து நான் கலெக்ட் பண்ணிருக்கிற மாங்கா, வீடியோ கேம்ஸ், அனிமே எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், இதை எனக்கு பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு இது போதும், இந்த பொம்மையை நீ எனக்கு வாங்கி தந்திருக்க, இதுவே எனக்கு போதும், நான் பண்றேன் அப்படின்னு அவ கேம்பரா. நான் ஒன்னும் இதை உனக்காக பண்ணல, ஃபுயோமிக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த டிக்கெட்டை கிளிக்கவும், அக்ரோபோலிஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வருது. ஃபுயோமியை கண்டுபிடிக்கல, உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. பாஸ், வித்தியாசமான ஒரு புது ஆள் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிருக்கான், அவனோட உருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாமடாவோட ஷேப் ஷிஃப்டர் பவரை யூஸ் பண்ணி அவனே மாதிரியே மாறி அவனை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு இவன் தான் சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனோட ஹேர் ஸ்டைல பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு மியூசிக் பேண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இவனை சீக்கிரம் தேடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். அவளை எப்படியாச்சும் அக்ரோபோலிஸ்க்கு போயிட்டு இருக்கா. அந்த இடம் ரொம்பவும் செக்யூர்டான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்க அண்ணனும் உங்க கூட தானே வந்தாரு, அவர் எங்க காணும் அப்படின்னு கேட்கவோ, அவர் வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவோ, அவர் வீட்டுக்கு வந்ததுக்கான ரெக்கார்டே இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கறாங்க. இதை ஏன் கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சொல்றா. உங்க அண்ணனை நான் பாக்கணும்னு சொல்லி பல நாள் ஆசைப்பட்டு இருக்கேன், ஆனா அவன் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காது. அக்ரோபோலிஸ்குள்ள உங்க அண்ணன் மட்டும் தான் அடிக்கடி அப்பப்போ அத்துமீறி வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை பத்தி எந்த ரெக்கார்டுமே இல்ல. இன்னைக்கு நான் அவனை கண்டிப்பா கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லவோ, யார்கிட்ட அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்கறா. அக்ரோபோலிஸோட டீமன் கிங் கிட்ட தான் அப்படின்னு சொல்லவோ, அவன் கிட்டயா அப்படின்னு சொல்லி லிஸ் கேட்கறா. அவர் டீமன் கிங் கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் பேர சொல்றா. அவன் உனக்கு வேணா டீமன் கிங்கா இருக்கலாம், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அவனாலதான் நான் எங்க அப்பா அம்மாவை இழந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சோகமாக்குறா.
அந்த சயின்டிஸ்டும் நம்ம ஹீரோவோட அண்ணன் பிராஸோ சேர்ந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேய் ஒழுங்கா கதவை திறக்கறியா இல்லைன்னா உன் தங்கச்சி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவோ, ஆமா நான் இப்ப உனக்கு கைதியா மாறினேன் அப்படின்னு சொல்லி லிஸ் கேக்குறா. ஒழுங்க மரியாதையா அவங்க அண்ணனை கதவை திறக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கத்துறா. அண்ணா கதவை திறக்காத, அவ உன்னை அரெஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த போலீஸ் வாய போத்துறா. பிராஸோ கதவை திறக்கிறான். இங்க நம்ம ஹீரோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். என்ன பாக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிண்டல் பண்றான். இந்த தடவை கண்டிப்பா அவனால தப்பிக்க முடியாது, உன் மேல இந்த அண்டர் டாக் சாக்கரை யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் கழுத்துல ஒரு செயினை மாற்றா. இந்த செயின் உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, அதை மீறிய யூஸ் பண்ணேன்னா நீ டீ குடிக்கிற மாதிரி அதுங்க உன்னோட ரத்தத்தை குடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, நான் உனக்கு அடிமையா இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற, கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அவளை கலாச்சு விடுதான். அண்ணா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி லிஸ் சொல்லவோ, பரவாயில்ல லிஸ், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு, ஆனா நீ காரியத்தையே கெடுத்துட்ட, அட்லீஸ்ட் நான் வர்ற வரைக்கும் வீட்டையாச்சும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்க இருந்து கிளம்புறான். லிஸ் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணும்போ, என்னாச்சு ஃபுயோமியை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டா, இல்ல அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. பிராஸ்க்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, அழாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, நான் ஒன்னும் அழல, ஃபுயோமி ஏதோ இருட்டான ஒரு இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், அவ எங்க இருக்கான்னு எனக்கு கரெக்டா ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்றா. பிராஸ் இல்லாம எப்படிதான் கண்டுபிடிக்க போறோமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா, இன்னொருத்தன் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. சரி எனக்கு வேலை வந்துச்சு அப்புறம் கூப்பிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ காலை கட் பண்றான். ஹே இவனை பாத்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்குமா, அவன் காமெடி பண்ண உடனே நம்ம ஹீரோ போட்டு அவனை அடிக்கிறான். சாரி சார் நான் இவனை பார்த்ததில்ல சார், ஆனா ஒரு மியூசிக் பேண்ட்ல இருக்கிற ஒருத்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான்னு சொல்றான். அவனை எனக்கு ட்ராப் ஏதாச்சும் செட் பண்ணலாம்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவோ, இல்ல இந்த பக்கம் வேணாம் அப்ப இந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னோமேன் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் ஸ்னோமேன் அப்படிங்கிறதுனால அவனை சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே ரொம்பவோ குளிர ஆரம்பிக்கும். ஏன்டா குளிருது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஆமா சார் எனக்கும் குளிருது அப்படின்னு அந்த ஸ்னோமேன் சொல்றான். ஏண்டா நீ ஒரு ஸ்னோமேன் உனக்கு எப்படிடா குளிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, எனக்கு குளிரலையே அப்படின்னு சொல்லி அந்த மீன் மாதிரி இருக்கிறவன் சொல்றான். நம்ம ஹீரோ போட்டோவை காட்டி இவனை தெரியுமான்னு கேட்போம். அந்த கூட இருக்கிறவன் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவனை அடிச்சு போட்டு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நான் இவனை பாத்திருக்கேன், இவன் இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா இவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அந்த ஸ்னோமேன் சொல்லவோ, பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, 7 வண்டர்ஸ்ல அந்த உடஞ்சு போன அந்த மலை பகுதி கிட்ட தான் அவன் வீடு இருக்கு, அந்த இடத்துக்கு போன யாரும் திரும்ப வந்ததே இல்ல, ஏன் அந்த இடத்தை யாரும் பார்த்தது கூட இல்ல, இதுதான் அவன் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இங்க அந்த கடத்திட்டு போனவன் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்கோ பசிக்குமேன்னு சொல்லி இன்னொரு பவுல் லஞ்ச் வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறங்கிற பேர்ல இந்த பவுலிங் இருக்கா இப்ப மறைஞ்சிரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் வித்த காட்டுறான். ஆக்சுவலி அவனும் ஒரு ஸ்பெஷல் மேஜிக் யூசர் தான். அவன் அந்த கர்ச்சீஃப்குள்ள தான் நம்ம ஹீரோயின் அடைச்சு வச்சிருக்கான். மரியாதையா என் பவுல திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா அவ்வளவுதான் போலீஸை கூப்பிடுவேன், இல்ல எனக்கு வேற பவுல் வாங்கிட்டான்னு சொல்லவோ, சரி சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பவுல அவன் எடுக்கலான்னு போறான். நம்ம ஹீரோயின் அதை குடிச்சு வச்சுக்கிட்டா, அச்சோ சுடுது என் மேல சூப்பர் சிந்தாத அப்படின்னு சொல்லி அதை இழுக்கும் போது நம்ம ஹீரோயினும் வெளியே வந்துருதா. டக்குன்னு பெல் கொடுத்த அந்த பெல்ல 3 தடவை ஆட்டிருதா. அவன் நம்ம ஹீரோயின் அந்த கர்ச்சீஃப்குள்ள போட்டுருதான். லிஸோட அந்த ட்ராக்கிங் டிவைஸ்ல அவ எங்க இருக்கா அப்படிங்கறது காமிச்சிருது. அதே நேரத்துல அந்த ஸ்பெஷல் மேஜிக் யூசர் பெல்லுக்கும் வந்து காட்டுது. ஃபுயோமியை பார்க்கலான்னு பார்த்தா இவன் எதுக்காக தெரியறான் அப்படின்னு சொல்லி பெல் ஆச்சரியப்படுதா. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஃபுயோமியை கடத்தினவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பெல் இன்ஃபார்ம் பண்றா. அவ எதுக்காக வெளியே வந்தோடனே அந்த பெல் அடிக்கணும், அதுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடத்தினவன் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். பெல் அவளோட ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்றா. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கவோ அது வழியாவே அவனை அட்டாக் பண்றா. என்ன பிரதர் எதுக்காக நீ நஃபோமியை கடத்துற, நஃபோமி எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு, அவளை கடத்த சொல்லி உனக்கு இந்த வேலையை கொடுத்தது யாரு அப்படின்னு அவ கேக்குறா. நீ போன் எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது தெரியுமா, நான் ஒன்னும் இவ்வளவு காசுக்காக கடத்தல, இது நம்ம ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு அவன் சொல்லவோ, அப்படின்னா அவளை கடத்த சொன்னது நம்ம அம்மா தானா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. அம்மா ஃபர்ஸ்ட் இந்த வேலையை உன்கிட்ட தான் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க, ஆனா நீ போனை அட்டனே பண்ணல, அதனாலதான் இதை நான் பண்ணேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இந்த பொண்ணை நான் கடத்தாம விட்டோம்னா அதுக்கு காரணம் நீ தான், அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், சரி நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, இவனை நான் பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பெல் அவனோட தம்பியை தப்பிச்சு போக சொல்றா. என்ன பெல் இப்ப நீயும் அவன் பக்கம் சேர்ந்துட்டியா, அப்புறம் எதுக்காக நஃபோமியை காப்பாத்த ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நஃபோமிக்கு உன்கிட்ட இருந்த ஆபத்துனா மட்டும்தான் நான் காப்பாத்தலாம்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. ஹலோ என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண போறத நீங்க எதுவுமே ஞாபகம் வச்சுக்காம மறந்து போயிருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் காலை மட்டும் தரையில படுற மாதிரி வச்சு இப்ப அந்த கர்ச்சீஃபை அப்படியே தள்ளிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் அதுக்குள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அந்த கர்ச்சீஃபை பிடிக்கலான்னு பாக்குறான். அந்த கர்ச்சீஃப் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவை பெல் பிடிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த கர்ச்சீஃபை பிடிக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல பெல் வந்துட்டு நம்ம ஹீரோவை சுட்டு அவளோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. நீ தானே என்ன வர சொன்ன, கடைசியில நீயே எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அதெல்லாம் ஃபேமிலி மேட்டர் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லவோ, நஃபோமியை நான் காப்பாத்தியே தீர்வேன், என்ன வெளியே விடு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உனக்கு அவதான் ரொம்பவும் முக்கியமா போயிட்டால, ஏன் நான் ஒருத்தி உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லி பெல் கேக்குறா. ஃபுயோமி ஒரு ரேர் கலெக்ஷன் மாதிரி, என்னோட மாங்கா வீடியோ கேம்ஸ் மாதிரி அவ்வளோ ஒரு ரேரான கலெக்ஷன் இந்த உலகத்திலேயே அவளே மாதிரி ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னா. ஓ அப்படின்னா அவ உனக்கு ரொம்பவும் முக்கியமா போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு பெல் இப்ப செம டென்ஷன் ஆகுறா. அப்படின்னா நீ என்னெல்லாம் ஒரு ஆளாவே கூட மதிக்கல, நம்ம மோதி பாத்திரலாம், நீ ஜெயிச்சிட்டா நானே உன்னை ஃபுயோமி கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. நேத்து நான் பார்த்தா அனிமையில வந்த அதே இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுயோமி பாக்குறா. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். ஹே பெல் ரொம்பலாம் சீரியஸா டென்ஷன் ஆகாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தவோ, ஃபுல் மேஜிக் பவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன தோக்கடிச்சு கெஞ்ச விடுவேன்னு சொன்னல, அதுக்காக தானே அவன் ஹார்ட்ல இருந்து புல்லட் எடுத்து அவ மோதி
பாத்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி பாவா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவோட தலையிலேயே அவ ஷூட் பண்றா. நம்ம ஹீரோ அவன் புது மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அவ பதிலுக்கு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ தோத்து போனதுக்கு அப்புறமா காலம் ஃபுல்லா உன்னை எனக்கு அடிமையாவே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பெல் சொல்றா. ஓ அப்படியா, ஆனா எனக்கு தோத்து பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோவோட அட்டாக் அவனுக்கே திருப்பி விட்டுருதா. இந்த இடத்துல என்ன கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியாது, திரும்பவும் நீதான் தோல்வியை ஒத்துக்கிட போற அப்படின்னு சொல்லி பெல் அசால்ட்டா நிக்கவும், உன்னோட மேஜிக்கை நீ மெட்டீரியலைஸ் பண்ற, என்னோட மேஜிக்கும் அதே டைப் தான், இப்ப என் மேஜிக் எங்க இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அசால்ட்டா அவளை பிடிக்கிறான். தோல்வியை ஒத்துக்கோ இல்லைன்னா உடம்புல பாதி காணாம போயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவ எஸ்கேப் ஆகி போயிட்டா. ஆனா அவளோட பாதி கீழே இருந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. என் ட்ரெஸ் தொடாத, திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹைட்டா பறந்துட்டு இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு. அனிமேல எல்லாம் பார்த்ததுல ஹீரோஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை வச்சு பொண்ணுங்களை மிரட்டி தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேய், எந்த ஹீரோட அப்படி பண்ணிருக்கான், அப்படி பண்ண அவனுக்கு பேர் இல்ல அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. அவகிட்ட பாதி ட்ரெஸ் இல்லாததுனால அவளால வெளியே வர முடியல. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நான் அவளை மிரட்டி அவளோட தோல்வியை ஒத்துக்கிட வைக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனாலுமே அவ நினைச்சிருந்தா அவ ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி அவ ரூம்ல போய் ட்ரெஸ் மாட்டிட்டு திரும்ப வந்திருக்க முடியும். அது போக இந்த மாதிரி கேவலமா பண்ணா அவ என்னதான் தப்பா நினைப்பா, எனக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னா அவ ட்ரெஸ்ஸுக்காக இந்த இடத்துல இல்ல வேற எதுக்காகவோ இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ, என்கிட்ட அவன் பேக் இருக்கு, என்னோட ட்ரெஷர் நோட்டு மட்டும் அவன் பாத்துட்டான்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுமே நம்ம ஹீரோவை லவ் பண்றா. நம்ம ஹீரோவை எப்படிலாம் லவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ நோட்ஸ் எல்லாம் அந்த நோட்ல எழுதி வச்சிருக்கா. ஒருவேளை ஸ்ட்ரெஸ் அதை பார்த்துட்டு அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா. சரி, இதை இந்த பேக் உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேக் தரவும் வேண்டாம் அப்படின்னு அவ கத்திட்டு அமைதியா இருக்கா. அப்ப இதுக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நோட்டீஸ் பண்றான். அந்த நோட்டை அவ நைஸா எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அதை பிடிச்சிருந்தான். நம்ம ஹீரோக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா அதுக்குள்ள அவளுக்கு இம்பார்ட்டன்டா ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ உன்னோட ட்ரெஸ் வச்சு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்க, உனக்கு உண்மையா தேவைப்படுறது இதுதானே அப்படின்னு அவன் கேட்கவும், அதை தந்துரு இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லவோ, எப்படியும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துருதான். ஸ்பெஷலான ஃபிளவர்ஸ் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள சரி ஓகே நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவ ஒத்துக்கிடுதா. ஆஹா, தோல்வியை ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவளை மேல தூக்குவா. அவளுக்கு ட்ரெஸ் இல்லங்கிறத அவன் மறந்துடுதா. ஒரு நேவா போட்டு அவனை ஷூட் பண்ணிருந்தா. சாரிப்பா, நான் வேணும்னு அப்படி பண்ணல, உனக்கு ட்ரெஸ் இல்லங்கிறதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கறான். நம்ம ஹீரோ ஜெயிச்சதுனால அவ சொன்னபடியே நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப கூட்டிட்டு போறா. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியல, நீ தான் என் கிட்ட சண்டையை ஸ்டார்ட் பண்ண, கடைசியில நீங்க என் கிட்ட சரண்டர் ஆயிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு எதுவுமே புரிய தேவையில்லை, உனக்கு நஃபூமி தானே முக்கியம், அவளை நீ போய் காப்பாத்து, நான் ஒரு தோத்தாங்குழி, என்ன பத்தி எல்லாம் கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லி அவ கோவப்பட்டு போறா. நஃபூமி தான் உனக்கு ரொம்பவும் முக்கியம், நீ என்ன பத்தி கண்டுக்கிடவே இல்ல, உன் உடம்புல இருந்து நிறைய ரத்தம் போயிடுச்சு, ஆனா அதை பத்தி நீ கவலையே படுறது இல்ல, உன்னோட ரத்தத்தை இன்னும் கொடுத்து நஃபூமியை தான் நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற, அவதான் உனக்கு ரொம்பவும் முக்கியமா போயிட்டா, நான் உன்னை லவ் பண்றேன், எப்பவுமே உன் கூட கடைசி வரை இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத மட்டும் நீ அந்த டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படியும் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிருப்ப, நான் சரண்டர் ஆகிறத தவிர வேற என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ சோகமா இருக்கிறா. நீ என்னாலதான் கஷ்டமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நான் எனக்கே தெரியாம கஷ்டப்படுத்திருந்தேன், சோ இப்ப நீ கஷ்டப்படுறதுக்கோ கண்டிப்பா நான் தான் ஏதாச்சும் ஒரு காரணமா இருக்கும், ஒருவேளை தப்பு ஏமல இல்லைன்னா கூட நீ என்னையவே திட்டிக்கோ, ஆனா சோகமா மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவ மேலேயும் நம்ம ஹீரோ கேரிங்கா தான் இருக்கிறான்னு சொல்லி பெல் ரொம்பவும் சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவோட அண்ணன் பிராஸ் வந்து சின்ன பையனா இருக்கும்போது இப்போ இருக்கிற டீமன் லார்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் லார்டோட ஹார்ட் பறிக்கிறத அப்படியே பார்த்து பயந்துட்டு இருக்கான். இந்த டீமன் கிங் பேலஸ் இதுக்கு வந்து நான் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். வில்லத்தனமா பண்ணலான்னு ஏதாச்சும் நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்லவோ, நீ எது சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்டுக்கிடுவேன் டார்லிங் அப்படின்னு சொல்லி பிராஸ் வந்து அவளை கிண்டல் பண்றான். டேய் சோடாப்பட்டி ஒழுங்கா வாய முட்றா அப்படின்னு சொல்லி அவ திட்டவோ, என்னதான் அவன் உனக்கு கைதியா இருந்தாலோ அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து மீட் பண்ணதுல சந்தோஷம் பிராஸ், ஆனா தப்பா ஏதாச்சும் டீமன் கிங் முன்னாடி ட்ரை பண்ணா உன்னை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்லவோ, இந்த காலர் இருக்கிற வரைக்கும் என்னால என்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது, சோ நான் என்னத்த பண்ண போறேன், நீங்க தைரியமா என்ன உள்ள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயந்துட்டே இருக்கா. அது போக அங்க ஒரு டிராகன் இருக்கிறத பார்த்து வேற பயப்படுறா. சரி கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி பெல்லோட தம்பி சொல்லவோ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, கீழே விழுந்து இறந்துருவானு எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆல்ரெடி இறந்து போய் தானே நீங்க ஒரு கோஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினோட அப்பா மாதிரியா அங்க ஒரு சர்வெண்ட் இருக்கான். அப்பா நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபுயோமி கேட்கப்போ, சாரி மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க தானே ஃபுயோமி, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவளை மரியாதையோட கூட்டிட்டு போறான். இவர் பாக்கிறதுக்கு அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு டிராகன் போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ஒன்னு ஞாபகம் வருது. என்ன உன்னை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, என்ன பார்த்த உடனே நான் சூப்பரா ஒரு ஷாட் எடுத்திருக்கேன் பாராட்டுவேன் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்லவோ, நான் இப்போ ஒரு கைதியா இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறதுனால நார்மலா என்னால உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி பிராஸ் சொல்றான். நான் பிராஸ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சோ எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி டீமன் கிங் அனுப்பி வைக்கிறாரு. பெல்லோட ட்ரெஸ் உனக்கு ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லவோ, பெல் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. அம்மா அவளுக்காக தான் இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சாங்க, ஆனா அவ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டா, அவளுக்கு இது பிடிக்காது, அதனாலதான் வீட்டுக்கே வரதில்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோ, யார் வீட்டுக்கு வரதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஸ்டாஸ் நீ வந்துட்டியா, ஆமா உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கேன்னு கேட்கவோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ஃபுயோமி, இப்போதைக்கு நீ யாருன்னே எனக்கு தெரியாது, பெல்லோ நானும் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, எல்லாரும் சாங்க
நீ இதை தப்பா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டப்புன்னு சுற்றுறா. என்ன இவ போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. நானும் ஸ்டேஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது கண்டிப்பா இந்த இடத்துக்கு அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபுயோமியை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஸ்டேஸ் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். அது போக அம்மா எதுக்காக ஃபுயோமியை வர சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ இப்பதான் யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு தடவை மத்தவங்கள விட ஃபுயோமி உனக்கு தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், அதனால தானே நீ அவளை ரெசரக்ஷன் பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்போ அவளுக்கு புரியல, இப்போ அது என்னன்னு எனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. அம்மா நீ இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, ஒருவேளை நீ ஸ்டேஸ லவ் பண்றியா அப்படின்னு நம்ம கேட்க வரதுக்குள்ள அவன் தம்பியா அடிச்சு போட்டுறதா. பெல்லுக்குமே அதுல விருப்பம் இல்லதான், இருந்தாலும் நம்ம ஹீரோக்காக தான் அவ இதை பண்றா. இப்போ ஃபுயோமியா அவங்க அம்மா கூப்பிட்டு விடுறாங்க. ஃபுயோமி நானும் உன் கூட வரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு தான் இப்போதைக்கு என்ன யாருன்னே தெரியாது, நீ கூட வர தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. அவன் சொன்ன டைலாக் வச்சு அவனுக்கே ஆப்படிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபுயோமி பதட்டமா நின்னுட்டு இருக்கா. இப்ப பெல்லோட அம்மா ரூமுக்கு போகவோ, ஃபுயோமி இது நீதானா, உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கிறாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த சர்வன் கேட்கவும், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அண்ணனோ பெல்லோட அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். பாவி பிரஸ் அப்படின்னா இதை பத்திலாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த சோடா புட்டிய கிங் கூட தனியா விட்டுட்டு வந்தது சேஃப் தானா, அவன் நீங்க என்ன ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. அந்த மான்ஸ்டரை கிரியேட் பண்ணதை பத்தி அந்த ஆபீசர் ஹேக் பண்ணி ஏதோ டீடைல்ஸ் எடுக்கிறான். இந்த பிராஸ் அரெஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக வேணும்னே தான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் யோசிக்கிறான். என்ன பிராஸ் இன்னும் நீ எம்மல கோவமாவே இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த நீ ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லப்போ, இது உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கற ஆள் கிடையாது அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவோ, உங்களை கொல்றதுக்கு நீங்களே ஒரு வெப்பனை தரீங்களே அதுக்கு கேட்ட அப்படின்னு கேட்கவோ, நீ நல்லா காமெடி பண்ற அப்படின்னு அவன் சொல்றான். ஒருவேளை நான் இதை சீரியஸா சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஷார்ட் அடிக்கிறான். பரவாயில்ல சூப்பரா தான் விளையாடுற, ஆனா கண்டிப்பா உன்னால என்ன கொல்ல முடியாது, நீ தானே அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அதுல ஏதோ ஒரு மான்ஸ்டரை நீ தடுத்திருக்க, அது நல்ல விஷயம் தான். இதோ இவன் எனக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணா, இவனை திடீர்னு பார்த்தா காணும், 3 நாளைக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் இவனோட ஃபேஸ்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் கொண்டு கிஃப்ட் பேக் பண்ணி அதை அந்த டாக்டருக்கு அனுப்பி வச்சிருப்பான். அதை மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். அந்த மான்ஸ்டர் கிட்ட எப்படி இவன் முகம் போச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த கிங் கேட்கறான். அந்த மான்ஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்கு, கூடிய சீக்கிரமே அந்த ஸ்ட்ராங்கான பாடி எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி அது ஜாலியா இருக்கு. பிராஸ் என்ன விடவும் மோசமானவனா இருக்கான் அப்படின்னு அந்த டாக்டர் யோசிக்கிறான். அந்த மான்ஸ்டர் உங்க சீக்ரெட் ஏஜென்ட்டே தான், அவன் இறந்து போயிட்டான். அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணது வேற யாரும் இல்ல, நான் தான். நான் வேணும்னே தான் இதை பண்ணேன், அதனால தானே நீங்க என்ன பார்க்க கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க டீமன் கிங்கா இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கு முன்னாடி டீமன் கிங்கா இருந்த எங்க அப்பாவோட ஹார்ட்டை நீங்க கொன்ன அந்த நாளை என்னால இன்னும் மறக்கவே முடியாது. எங்க அப்பாக்கு நடந்த அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லப்போ, நீ கண்டிப்பா ராஜாவாக்க ட்ரை பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா வேற யாரையோ நீ மனசுல வச்சுட்டு தானே சொல்ற, அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களை அழிக்கிறதுக்குன்னே ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொல்றான். என்னது என்ன அழிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கானா, என்ன அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஆனா அந்த ஒருத்தன் யாருங்கிறத நான் உன்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நான் உன்னை உயிரோட விட்டா தானே என்னோட ராஜா பதவிக்கு ஆபத்து வரும், உன்னை இங்கே கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கவும், நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னா உங்களை கொல்ற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான அந்த ஆளை உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறான். ஓ அவன் பேரை சொல்லி நீ உயிரோட இருந்துகிட்ட பாக்குறியா, சரி ஓகே உனக்கு 3 நாள் டைம் தரேன், அவன் ஸ்ட்ராங் இல்ல உன் கண்ணு முன்னாடியே அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்ன கொல்ற அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்றான். எனக்கு 1 வாரம் டைம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் கேட்கவோ, 3 நாள் தான் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்றான். டார்லிங் என்ன பாக்குறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அந்த ஆபீசரை கலாய்க்கிறான். அவனை ரூம்ல அடைச்சு வைக்க போகவோ, அவனே அவனோட கையை கடிச்சிட்டா, ஐயோ என் கையில அடிபட்டுச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லவோ, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ஆபீசர் கேட்கறா. அதுக்குள்ள அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அவன் கடிக்க ஆரம்பிக்குது. வேம்பயருக்கு அடிபட்டா மேஜிக்ல தானாவே ஹீலிங் ஆகும், ஆனா நான் மேஜிக் யூஸ் பண்றேன்னு சொல்லி இந்த பீஸ்ட் என்ன கடிக்குது, சீக்கிரம் என்ன அவுத்து விடுன்னு சொல்லவோ, அப்ப அதை நிறுத்துன்னு சொன்னா என்னால எப்படி அதை நிறுத்த முடியும் அப்படின்னு அவன் கேட்கறா. சரி ஓகேன்னு அந்த ஆபீசரை அவுத்து விடுறா. ஒரு இலைய வச்சு நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த ஆபீசரை மயங்க வச்சுட்டு, இந்த மயங்க வைக்கிற இலை எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். அந்த பீஸ்ட் பிராஸோட கையை கடிச்சு அந்த இடத்துல ரத்தமா கிடக்கு. அந்த ஸ்ட்ரிக்டான ஆபீசர் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு பிராஸ் தான் அவளை கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு செம டென்ஷன் ஆகுறான். ஆக்சுவலி அந்த ஆபீசர் மயங்கி தூங்கிட்டு தான் இருக்கா, ஆனா அவ இறந்து போயிட்டான்னு நினைச்சு இவன் ஒரு பீஸ்ட கிரியேட் பண்ணி அந்த பிராஸை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேடி இப்ப துரத்தி போயிட்டு இருக்கான். இங்க அந்த லேடி ஆபீசர் என்னடா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அந்த காலர் என் மேல போட்டிருந்ததுனால அது என் மேஜிக் பவர் அவ்வளத்தையும் உறிஞ்செடுத்துட்டு இப்போதைக்கு நான் மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் சறுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டேஸ், நீ தானே ஃபுயோமியை உயிரோட கொண்டு வரணும்னு ட்ரை பண்ற, அவ என்னோட பொண்ணு, அதை இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணாத, உனக்கு தேவைன்னா நீ என்னோட ரத்தத்தை குடிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ, ஃபுயோமி கிட்ட நான் இருந்தப்போ இருந்த அதே ஃபீலிங் வருது, ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிராஸ் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க ரூமை சூப்பரா வச்சிருக்கீங்க, உங்க போனை கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறான். என்னது டாப்பிள் கேங்கரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டாப்பிள் கேங்கர்னா இந்த உலகத்துல உங்களே மாதிரியே ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெல் கூட சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்த போட்டோ, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காட்டுறாங்க. அப்போ இருந்த மாதிரியே தான் அவங்க அம்மா அப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ராமன் ஷாப்பை எனக்கு தெரியும், நான் எங்க அப்பா கூட அடிக்கடி இந்த கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ, அந்த கடையில நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ராமன் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி டீமன் வேர்ல்டு விட்டு அடிக்கடி நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போவேன்,
அப்பதான் நாங்க 4 பேருமே மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பெல்லோட அம்மாவும் பார்க்க சேமா இருக்கிறாங்க. டீமன் அண்ட் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். நாங்க நேருக்கு நேர் பாத்துக்கிட்டதுனால எங்களோட பாடி கம்பைன் ஆகி எங்களோட மெமரிஸும் கம்பைன் ஆயிடுச்சு. நாங்க ஒரே ஆளா மாறிட்டதுனால எனக்கு ஹியூமன் வேர்ல்டுலயோ ஒரு பொண்ணு இருக்கா, டீமன் வேர்ல்டுலயோ ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லவோ அப்ப நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. லிஸ், இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்பவும் மீட் பண்ற ஐஸ்கிரீம் ஷாப்க்கு முன்னாடி உன்னோட ஜட்மெண்ட் ஆக்ஸ் எடுத்துட்டு வந்துரு. உன்னோட அண்ணாக்குவும் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லவோ அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. மயங்க வைக்கிற இலைய வச்சு ஒருத்தனோட காஸ்டியூமா இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணா எடுத்துக்கிட்டுதான். ஃபர்ஸ்ட் டைமா அண்ணா என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்காரு அப்படின்னு சொல்லி லிஸும் அவனை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணி எப்படி இவன் என்ன கரெக்டா கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் யோசிக்கிறான். அந்த ஆபீசரோட மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட அண்ணனை கரெக்டா துரத்துக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டுதான். ஆபீசர் பேரோஸை கொன்னதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் அவளை கொல்லவே இல்ல, அங்க சிந்தி கிடந்தது என்னோட ரத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொல்லவோ என்னது அப்படின்னா அவ இறந்து போகலையா, இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த ஆபீசரோட மேஜிக் பவர் கொஞ்சம் கம்மியாகுது. நீ அவளை கொன்னுட்ட, அந்த கிங் கிட்ட என்ன பேசின உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ இப்பதான் எனக்கு புரியுது, இப்பமாச்சு புரிஞ்சுதே அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்லவோ இல்ல உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. என்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா, என்னால என்னோட பிளட்டை எந்த இடத்துல இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் பிளட் ஸ்டாக்கர். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னோட பிளட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். தூங்கிட்டு இருக்கிற அவளை இப்ப உண்மையாவே கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்லவோ இல்ல நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கோவம் கம்மியாக அவன் பவரும் கம்மியாகிக்கிட்டே வருது. அவ இறந்து போயிட்டாங்கிற கோவத்துல தான் இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கறத அவங்க அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான். அவ உயிரோட தான் இருக்காளாங்கிறத அங்க இருக்கிற யாருக்காச்சும் கால் பண்ணி கேளுங்க, நம்ம வேணா அது வர ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் கேட்கறான். ஃபுயோமியோட அம்மா அப்படிங்கிறதுனாலதான் அவ கிட்ட வந்து அதே சேம் ஃபீலிங் வருது. ஆனா ஃபுயோமி கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஏதோ ஒன்னு இருக்கு. ஃபுயோமி நீ விர்ஜினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ டெலிபோர்ட் பண்ணிருந்தா, அவனை நீ கண்டுக்கிட்டாத, சரி நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பெல் கேட்கவும் இந்த இடத்துல வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. ஆனா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எனக்கு அந்த குழப்பம் அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ கவலைப்படாத, நீ ரெசரக்ஷன் ஆனா எல்லா விஷயத்தையும் மறந்துடுவ. ஸ்டாஸ் உன்கிட்ட சொல்லலையா, நீ கோஸ்டா இருந்த டைம் இருந்த எல்லாத்தையுமே ரெசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மறந்துடுவ அப்படின்னு அவ சொல்லவோ பெல் நம்ம ஹீரோவை டெலிபோர்டேஷன் பண்ணிருப்பா. அப்படிங்கிறது தான் என்னோட கோலே. ஆனா உண்மையிலேயே நான் அதை தான் விரும்புறேனா அப்படின்னு நம்ம ஹீரோக்கே டவுட்டா இருக்கு. ஆமா இது எந்த இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு டிராகன் வந்து நிக்குது. ஹே தம்பி, என் இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேட்கவும் நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெயிட் பண்ணு, நான் இந்த ஃபார்ம்ல இருந்தாதான் உன்கிட்ட பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. டெக் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோக்கு காலே போக மாட்டேங்கி. நம்ம ஹீரோவோட டெரிட்டோரியில ஒரு பெரிய கேங் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ அந்த மீன் மாதிரி இருக்கிற ஒருத்தனை அடிச்சிருப்பான். அவன் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றான். நீங்க தான் பெல்லோட அப்பான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் பெல்லோட அப்பா, என்கிட்ட இருந்து தான் அவளுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா என்னோட வைஃப் நேயன் ஹியூமன் கூட மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளோட தம்பி பிறந்தா, அதனால அவளோட பவர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ சரி இதுல ஃபுயோமி எங்க இருந்து வந்தா அப்படின்னு கேட்கவும் அவ அந்த ஹியூமன் யானகியோட பொண்ணு, என்னோட பொண்ணு கிடையாது, பெல் தானே ஒன்னு இங்க கூட்டிட்டு வந்தா. ஸ்டாஸ் பெல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா, ஆனா நீ அவளுக்காக வரல, அந்த யானகியோட பொண்ணு ஃபியோமிக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இந்த சர்வன் பாக்குறதுக்கு அப்பா மாதிரியே இருக்காரு, இவர் அப்பாவோட டபுள் கேங்கரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாவும் இவரும் மீட் பண்ணிட கூடாதுன்னு தான் அம்மா இவர் இங்க வர வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நேயானுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. என்ன திடீர்னு எங்க அம்மாவை பார்த்து சந்தேகப்பட்டு இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லி பெல் ஷாக் ஆகுறா. ஆக்சுவலி என்ன இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்ததே அவங்களோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி அந்த சர்வன் சொல்றாரு. என்னோட லைஃப்லயே நான் யாருக்காகவோ பயந்தது இல்ல, 14 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்றாரு. அவங்க அம்மா 2 பேருமே இப்ப மெர்ஜ் ஆயிட்டதுனால அவங்க ஒரே ஆளுக்குள்ள 2 பேரோட மெமரிஸுமே இருக்காதுனால அவங்க 2 பேர் ஹஸ்பண்டையுமே அவங்க லவ் பண்றாங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஒன்னால டிசைட் பண்ண முடியாது, பேசாம இல்லன்னா நம்ம 5 பேருமே ஒரே ஃபேமிலியா வாழலாம் அப்படின்னு சொல்லி பெல்லோட அப்பா சொல்றாரு. பெல்லோ நம்ம ஹீரோயினும் விளையாண்டுட்டு இருக்கும்போது பெல் ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக்கை கிரியேட் பண்ணி அந்த பிளாக் கர்டைனை வர வைக்கிறா. நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பெல்லோட அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இதுல சந்தோஷம் இல்ல, ஏன்னா ஃபுயோமியும் விட்டா அவ பின்னாடியே போயிருப்பா, அவளுக்கு இந்த டீமன் வேர்ல்ட் எல்லாம் பத்தி தெரிய வேணாம், அவ ஒரு ஹியூமனாவே வளரட்டும், நான் ஃபுயோமிய பாத்துக்கிட்டேன், நீ அவன் கூடயே போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறாரு. என் லைஃப்ல நான் யாரை பார்த்துமே பயந்தது இல்ல, ஆனா அந்த யாமிகிய பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பயந்தேன். அவளை ஹாப்பியா வச்சிரு, அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. என் லைஃப்ல நான் யாரை பார்த்துமே பயந்தது இல்ல, ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தை என்ன ரொம்பவும் பயப்பட வச்சுச்சு. ஏன்னா அவன் சும்மா பேச்சுக்கு சொல்லல, அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சீரியஸானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவா அடிக்கிறான். இங்க அந்த போலீஸ் ஆபீசர் இன்னும் இறந்து போல அப்படிங்கறத அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் கன்ஃபார்ம் பண்றான். பேரோஸ் இன்னும் இறந்து போலங்கிறது இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணன் கேட்கறான். உன் மேல ஒரு ஸ்கிராச் கூட விழாம உன்னை சேஃபா பாத்துக்கிடணும்னு சொல்லி கிங் சொல்லியிருக்காரு, அந்த லெவலுக்கு உங்களுக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னு அந்த ஆபீசர் கேட்கறான். எனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு, நீ தேவையில்லாம என் வழியில குறுக்க நிக்கிற, நான் அரசரை காயப்படுத்த மாட்டேன்னு சொன்னல, அது பொய் தான், என்னால அந்த நாளை இன்னும் மறக்கவே முடியாது.
இப்போ இருக்கிற அவசர போட்டு தள்ளிட்டு இந்த இடத்த ஒரு சூப்பரான பிளேஸா நான் மாத்தி கட்டுறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். இங்க நம்ம பெல்லோட அப்பா ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஃபியோமியை ரெசரக்ஷன் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்புறது தான் ஒரு நல்ல விஷயம். ஆனா நீ அதை பண்றதுக்காக ட்ரை பண்ணல, நீ அவளோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி யாமகி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் நினைச்சோம்னா இப்பவே என்னால உன்னை கொல்ல முடியும். ஆனா இந்த டீமன் வேர்ல்ட்லயே ஃபியோமியை திரும்ப உயிரோட கொண்டு வரது ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அது நீ தான் ஸ்டெஸ். உங்க அண்ணன் பிராஸ் கிட்ட நாங்க ஃபர்ஸ்டே கேட்டு பார்த்தோம். நீ ஆசைப்பட்டா மட்டும்தான் அவன் அவளை திரும்ப உயிரோட கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பெல்லோட அப்பா சொல்லவோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன் அட்டாக் எல்லாம் தடுக்கிறான். உண்மையை சொல்லு, நீ அவளை பத்தி உண்மையிலேயே என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாரு. இங்க அதே நேரத்துல பெல்லுமே நம்ம ஹீரோவை லவ் பண்றா. ஸ்ட்ரெஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறா. நீ என்ன கேட்க வர எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உண்மையை சொல்லணும்னா நான் அவளோட ரத்தத்தை குடிக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனா அது என்னால முடியல. அவ மேல எனக்கு வேற ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ரெஸ் என்ன திரும்ப உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால அவன் எனக்கு வேணா ஸ்பெஷலா இருக்கலாம், ஆனா அவன் என்ன உயிரோட திரும்ப கொண்டு வருவானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதேதான் நம்ம ஹீரோவும் சொல்றான். அவளை உயிரோட திரும்ப கொண்டு வருவானான்னு எனக்கு தெரியல, ஆனா அதுக்காக கண்டிப்பா போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவங்க அப்பா பேசுறதை இப்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லி அந்த சிக்னல் அவ்வளத்தையும் ஜாம் பண்றாரு. இப்ப நம்ம பேச போறது நமக்குள்ள மட்டும் சீக்கிரட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. எங்க இது என்னடா ரொம்ப சூப்பரா இருக்கு, இது என்னது வீடியோ கேம், எனக்கு கொஞ்சம் விளாடுத்தாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கொஞ்சம் அமைதியாரு, நான் சொல்றதை கேட்டா தான் தருவேன் அப்படின்னு சொல்லவோ, உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, உங்களுக்காக என்ன வேணா பண்றேன், ஆனா அந்த வீடியோ கேம் மட்டும் விளாடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு ப்ராமிஸ் டம்ப்ளிங், இதை மட்டும் நீ சாப்பிட்டா போதுன்னு சொல்லவோ, அப்ப ஏன் அது மேல கர்ஸ்னு எழுதி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நீ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணனா நீ கர்ஸ் பண்ணப்படுவ. ஃபுயோமி ஆசைப்படுற ரெண்டு விஷயத்த நீ நிறைவேற்றணும்னு சொல்லவோ அது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை அவ என்கிட்ட பெகாசிஸ் மேல ஏறி பிரின்சஸ் கூட ஷாப்பிங் போனோம் அப்படின்னு சொன்னா, இப்படி அவ ஆசைப்பட்டா என்னால அதை நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளு. இந்த டீமன் வேர்ல்டு விட்டு நீ வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபுயோமி கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவ போகலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகணும். அவளோட பிளட் நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அவ கிட்ட பெர்மிஷன் கேளு. அவ ஓகே அப்படின்னு சொன்னா நீ குடிச்சுக்கோ. இந்த ரெண்டு ப்ராமிஸ் மட்டும் நீ பண்ணன்னு சொல்லவோ, இருந்தாலும் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான், சரி நான் ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே அவன் டக்குன்னு வாயில திணிச்சிருதான். உண்மையிலேயே நீ ஒரு ஹீரோ, கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவ அப்படின்னு ஒரு காடஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்லவோ, ஆமா காடஸ், நான் ஒரு ஹீரோ, கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உன்னோட ப்ராமிஸை நீ மறக்காத அப்படின்னு சொல்லவோ, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ஜஸ்ட் ஒரு தூக்க வர வைக்கிற டம்ப்ளிங் தான், இந்த பொம்மையை வச்சு நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனும், சரி ஓகே அவன் நம்பிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினைக்கிறாரு. இப்போ நையான தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து போறாரு. ஸ்டேஸ் நீ இறந்து போயிட்டோம், நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை எழுப்புறா. அந்த உலகத்தை விட்டு வெளியே போறதுக்கான எக்ஸிட் பக்கத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஃபுயோமியோட அம்மாக்கு அவளை அனுப்புறதுக்கு மனசே இல்ல, அதனால எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ ஹஸ்பண்ட் பிடிச்சு திட்டுறாங்க. நியான் நான் சொல்றது கேளு, ஃபுயோமி என்ன ஆசைப்படுறாளோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு அவன் ஹஸ்பண்ட் சொல்றான். ஹே ஸ்டெஸ் என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஷ்மேன் கூப்பிட்டு இருக்கான். எனக்கு இதுல விருப்பம் இல்ல, தேவையில்லாம பிரச்சனை வராம அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னோமேன் சொல்லவோ, அதுக்காக தானே பாடி கார்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இங்க டெக்கும் யாமடாவும் மேல இருந்து பார்த்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கவோ, நம்ம அமைதியா அப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி டெக் சொல்றான். ஆனா அவன் முடிவை மாத்திட்டு யாமகி அப்படின்னு கூப்பிடுவோம், நம்ம ஹீரோ ஷேப்க்கு மாறுறான். இல்ல ஒரிஜினல் ஷேப்லயே வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். கோவம் தான் உனக்கு அதிகமா மேஜிக் பவர் கொடுக்கும், இப்ப நீ கோவப்படாததுனால என்னால ஈஸியா உன்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் அவன் மேல கை வைக்க போகவும், டக்குனு அவன் தலையில கை வச்சு நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த ஆபீசர் ஃப்ரீஸ் பண்ணிருந்தான். என்னோட தலையில கை வச்சா மட்டும்தான் இந்த மேஜிக் ஒர்க் ஆகும், நல்ல வேலை நீயே கையை நீட்டிட்ட, இதுக்கப்புறம் ஒரு பெட்டரான ஃபியூச்சரை நான் அமைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆபீசர் மேல பக்கமும் பார்த்தா லிஸ் அந்த இடத்துல பறந்து வந்து எங்க அண்ணனை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவோட அண்ணன் அசால்ட்டா அந்த ஐஸ்குள்ள இருந்து வெளியே வந்துருதான். நம்ம இங்க இருந்து போறதுக்கான ஏற்பாடு நீ பண்ண, அவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிராஸ் சொல்றான். இப்போ லிஸ் வந்து மேஜிக் போட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. உல்ஃப் நெருப்பு மூட்டி புகைய வர வச்சிட்டு இருக்கான். அது மேல இருக்கிற அந்த டீமன் கிங் இருக்கிற சைடுல தான் அந்த புகை போய்கிட்டு இருக்கு. டீமன் கிங் அந்த புகையை நோட்டீஸ் பண்ணல, ஆனா டீமன் கிங் எதுக்காகவோ சோகமா இருக்கிறான். பெல்லன புதுசா வேற ஒரு ட்ரெஸ் மாத்த சொன்னா திடீர்னு பார்த்தா நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நானுமே ஒரு ரூம்குள்ள இருந்தேன், ஒரு கர்ஸ் டம்ப்ளிங்க சாப்பிட்டேன், திடீர்னு எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல. சரி ஃபுயோமி நீ ஆசைப்படுற விஷயத்த என்கிட்ட கரெக்டா சொல்லணும் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான். அப்படின்னா ஃபுயோமி என்ன பண்ணணுங்கிறத ஸ்டாஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு நேயான் கேக்குறா. இல்ல ஃபுயோமி என்ன பண்ணணுங்கிறத அவளை டிசைட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவோ, ஒருவேளை தப்பான ஏதாச்சும் முடிவெடுத்து அவ ஆபத்துல மாட்டிக்கிட்டான்னா ஒரு பேரண்ட்ஸா நம்ம தான் இதை தடுக்கணும்னு சொல்லவோ, நம்ம ஒன்னும் அவ பேரண்ட் கிடையாது, யாமகி தான் அவளோட பேரண்ட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றான். இப்போதைக்கு நீ என்னோட ஷர்ட்டை போட்டுக்கோ, வீட்டுக்கு போன உடனே நான் உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தரேன் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ நல்ல விதமா நடந்துக்கிட்ட ட்ரை பண்றான். திடீர்னு ஏன் வித்தியாசமா நடந்துக்கிட்ட, நீ இப்படி நல்லவனாலாம் நடந்துக்கிட மாட்டியே, ஏதோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். நம்ம ஹீரோ உண்மையிலேயே அது கர்ஸ் டம்ப்ளிங் தான் நினைச்சு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோவோட டெரிட்டரியில சண்டை போட வந்த எல்லாரையும் டெக் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். யாமகி எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்கமோ அவன் செம டென்ஷன் ஆகி ஒரு டிராகனா மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மீன் தலையனுக்கு பாடி கார்ட்ஸா வந்தவனுங்களே பயந்து ஓடி போயிருந்தானுங்க. உன்னை ரெசரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி நான் தான் முடிவெடுத்தேன், ஆனா உனக்கு ஆபத்துன்னு வர எந்த டைத்திலயுமே நான் அவன் கூட இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, ஆமா அதே எதுக்கு இப்ப சொல்ற அப்படின்னு அவ கேட்கறா. உல்ஃப் நீ என் கூட சண்டை போடும் போது எதுக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகல, அந்த லெவலுக்கு நான் ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி உல்ஃப் கிட்ட அடிவாங்கன்னு ஒருத்தன் கேட்கறான். இல்ல நான் ஒருத்தனை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாதிரி அவனை ஜெயிக்கணும், அது வரைக்கும் உல்ஃப் ஃபார்மையே நான் எடுக்க மாட்டேன், நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபைட்டர் தான் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். அக்ரோபோலிஸ்ல இருந்து உல்ஃப்க்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் கொண்டு வருவோம், யாரா நீ அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். நிறைய அனிமே பார்த்தா அதுல வர ஹீரோ மாதிரியே தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா ஹியூமன் வேர்ல்டுல
உலகத்துல எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு ஹீரோ இருக்காரு, அவரை நான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு வில்லன் தானே? அப்படின்னா இத்தனை நாள் நான் வில்லனாவே தான் இருந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க போறது இல்ல. நீ இறந்த உடனே உன்னை ரெசரக்ஷன் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா உன்னோட விருப்பத்தை நான் கேட்கவே இல்ல. நீ ஆசைப்பட்டேன்னா சொல்லு, நான் உனக்காக ஒரு ஹீரோவா மாறுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்பா அவ வெக்கப்பட்டு இருக்கா. ஏய், நான் உன்ட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு ரெசரக்ஷன் ஆகுறதுல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் திரும்பவும் இவன் நார்மலா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பெல் சொன்னதை யோசிச்சு பாக்குறா. ரெசரக்ஷன் ஆனா இப்ப நடந்த எல்லாத்தையுமே அவ மறந்துடுவா. நான் இறந்து போன அன்னையில இருந்தே நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்திருக்கேன். எங்க அப்பா டெய்லி ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா நான் இப்ப இறந்து போயிட்டேன். நான் இப்ப டீமன் வேர்ல்டுல தான் இருந்தாகணும். ஆனா நான் உயிரோட திரும்ப வந்தா நல்லா இருக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, அப்படின்னா நீ தான் திரும்ப உயிரோட வர ஆசைப்படுற அப்படின்னா இது ஏன் கணக்குல சேராது, நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கர்ஸுக்கு பயந்து பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஏன் இப்படி பேசுறாங்கிறதே அவளுக்கு எதுவும் புரியல. சரி, இப்பதான் நான் உன்கிட்ட உண்மையான கேள்வியவே கேட்க போறேன். உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. நீ இந்த இடத்த விட்டு வெளியே போக தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா இந்த டோரை ஹைட்ராவோட ஃபேமிலியால மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும்னு நினைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, நம்ம ஹீரோ சிரித்துக்கிட்டே உன்னோட ஆசை என்னன்னு சொல்லி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ இப்படி திரும்பவும் கிரீப்பியா பேசாதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லவோ, நான் நார்மலா தான் பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. யாமகி பாசம் வச்சிருக்கிற இன்னொரு ஆளையும் அவன் கிட்ட இருந்து நான் பிரிக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவோ, ஆனா என் பொண்ணை பிரியறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்டேஸ் உன் வாழ்க்கையில நீ நிறைய போராட்டங்களை சந்திக்க போற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோவோட அண்ணன், அப்பா ஒரு வழியா நீங்க திரும்ப வந்துட்டீங்க